வெல்கம் டு த TVJacked பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சமையல் பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்காக சமையல் ஜாம்பவான் ஷீனா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப ரேடியோ மாதிரி போட்டுறேன். ஓகே, ஹாய் ஷீனா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஹவ் டு யூ ஃபீல் எங்கள் பாட்காஸ்ட்க்கு வந்தது? ரொம்ப எக்ஸைட்டடாக. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் செஷன். என்னையும் மதிச்சு ஒரு பாட்காஸ்ட் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் செஷன். ஓ, வி ஆர் ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களை கூப்பிட்றதுக்கான அந்த ஆர்வம் வந்ததே உங்களோட அந்த சமையல், சாப்பாடு, அந்த ரிவ்யூ அதெல்லாம் பார்த்து தான். ஸோ சமையல் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஷீனானா யார், அது முதல்ல சொல்லுங்கள். நான் ஃபுட் பிளாகர் அப்படின்னு சொல்கிறத விட ஐ எம் அ ஃபுட் என்தூசியாஸ்டிக். சாப்பாடுன்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ ஐ லவ் ஈட்டிங். அட் த சேம் டைம் I came from a family where everyone can cook well. My mother, my father, so என்னோட பெரியம்மா, சித்தி இவங்க எல்லாமே ஒரு நல்ல குக். My grandfather. ஓகே. ஸோ இனிஷியல் டீனேஜ் டேஸில் எங்கள் அம்மா கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டாங்க. நீ கிச்சனுக்கு வந்தனா அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் ஒன்லி சைல்டு. ஸோ இந்த வேலையும் செய்யலாம் விட மாட்டாங்க, அவங்களே சமைச்சுப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் பார்த்து தான் பார்ப்பேன் அவங்க சமைக்கிறத. அண்ட் தென் மை மாம் இஸ் வெல் நோன் ஃபார் குக்கிங். ஷி இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் குக்கிங். எங்கள் அப்பாவும் தான். ஸோ வி ஹேட் மக்கான் ஸ்டால் எங்கள் அப்பா வச்சுருந்தார். அன்டில் ஹி வாஸ் நாட் வெல். அப்போ தான் அந்த ஷாப் நாங்கள் விற்றுட்டோம். அது வரைக்கும் நல்லா சாப்பிட்டு வளர்ந்து நல்லா பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி சொல்லணும்னா, என்னோட அந்த ஐசோவா the level of my taste is like the extreme level போயிடுச்சு. Yes. So ரொம்ப நான் ரொம்ப picky when it comes to good food reviews and all that. So இந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்துச்சுன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது I think I started around 16-17 I started to cook கொஞ்சமாக. ஸோ எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. நான் கால் பண்ணி கேட்பேன், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே நான் கேட்பேன், நான் இதை சமைச்சிருக்கேன், ஓகேவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மை மாம் will give her feedback. அப்படி தான் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் all my friends know that I can cook well. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் anything they'll ask me to cook. until ஒரு கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்லாம் எங்கள் அம்மாவுக்கு பதிலாக நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் I learned from my mom. என்னோட ரெசிபி I always say credit goes to my அம்மா, because 80% அவங்களோட ரெசிபிஸ் தான் நான் இனிஷியல் ஸ்டேஜில் போஸ்ட் பண்ணேன். இப்போ I grow with all my new recipes that I find and then I modify, so which I create. பட் நான் ஆரம்பிக்கும் போது அது அம்மாவோட ரெசிபிஸ் தான். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். ஸோ காலேஜ் ஒரு 18 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் ரெசிபிஸ்லாம் சமைச்சிட்டு நான் ஃபோட்டோ அப்போ சோஷியல் மீடியா இஸ் நாட் அ பிக் திங். ஒன்லி ஃபேஸ்புக் தான். Instagram was not a thing, I think, that time. Okay. So Facebookல ஸ்டார்ட் பண்ணி நான் என்னோட பர்சனல் FBல பிக்சர் மட்டும் போடுவேன். அப்போ பிக்சர் போட அப்புறம் ஒரு மசாக்கானி குரூப் வந்துச்சு. அதில் நிறையா மல்லே மெம்பர்ஸ், அப்புறம் சைனீஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த குரூப்பில். ஸோ நானும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி குக்கிங்ஸ்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். I think that time I was already married. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேஜ் ஸ்டார்ட் பண்ண பேஜ்லாம் ரொம்ப வேலை, நான் அந்த அளவுக்குலாம் நான் கமிட்டடானு தெரியல. அப்புறம் நான் நிறைய பேர் நான் பிக்சர் போஸ்ட் பண்ண அப்புறம் அந்த கமெண்ட்ஸில் ரெசிபி கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ சரி ரெசிபி போடுவோன்னு சொல்லிட்டு நான் ரெசிபி போட்டு எங்கள் அம்மா தான் டார்ச்சர் பண்ணோம், இது எவ்வளோ எத்தனை கரண்டி சொல்லுங்கள். ஓகே. அப்படி தான் நான் டார்ச்சர் பண்ணி ரெசிபிலாம் வாங்கி நான் புக்கில் எழுதி வச்சுக்குவேன். ஸோ அப்படி கற்றுக்கிட்டது தான் சமையல். அண்ட் தென் பார்த்து டெய்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இன்ன வரைக்கும் தூங்குறதுக்கு முன்னுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 குக்கிங் வீடியோ பார்த்து தான் நான் தூங்குவேன். அது எனக்கு பழகி போச்சு. ஏன்னா ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்கும். நாளைக்கு போய் ஆஃபீஸில் என்னோட ஸ்டுடியோ கிச்சனில் சமைக்கும் போது யோசிப்பேன், நிறைய பார்த்துப்பேன், ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ ஐ லைக் டு வாட்ச் குக்கிங் வீடியோஸ் பிகாஸ் ஐ டூ த சேம், ரைட்? ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அண்ட் தென் ஐ டிசைடட் டு ஸ்டார்ட் மை பேஜ் இன் 2016 ஃபேஸ்புக்கில். சரி எல்லாருமே கிச்சன், அந்த கிச்சன், இந்த கிச்சன் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலி when I started there's only 2 Indian food blogger. மற்றதெல்லாம் என்னது எனக்கு தெரிஞ்சு இன் மலேசியா. ஸோ நிறையா இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா vloggers எல்லாமே இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் ரிஃபர் பண்ணிவிட்டு பார்ப்பேன் அவங்களோட ரெசிபிஸ்லாம். ஸோ ஐ ஸ்டார்டட் ஷீனாஸ் பிகாஸ் குக்கிங் இஸ் மை பேஷன். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷீனாவும் பேஷனை எப்படி நடுவில் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷீனாஸ் குக்கிங் பேஷன் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம வித்தியாசமாக இருக்கணுமே, ஐ லைக் டு பி யூனிக், டு ஸ்டாண்ட் அவுட் இன் எவ்ரி திங் ஐ டூ. ஸோ அதனால ஷீனாஸ் குக்கிங் பேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன்.
அப்போ ஐ ரிமெம்பர் ஐ ஸ்டார்டட் இன் April 6th April 2016 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் அந்த குக்கிங் குரூப்பில் போட்ட ரெசிபி எல்லாத்தையும் எடுத்து என் பேஜில் போட நம்ம பேச்சு யார் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் அப்படிலாம் வந்தாங்க. அக்டோபரில் வந்து பட்டர் மில்க் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டேன் ஸ்பெசிஃபிக்காக. ஓகே. தூங்கி ஏஞ்சி பார்க்குறேன், திடீர்னு எக்ஸ்ட்ரா 20,000 ஃபாலோவர் இருக்காங்க. ஏன் பேச்சா? நானும் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆமாம், நம்ம பேச்சா தான் இருக்காங்க. ரெசிபி வைரல் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் ஃபேஸ்புக்கில் அது நான் வந்து போட்டு 8 years ஆச்சா, இப்போ வரைக்கும் ஒரு 1.5 லட்சம் பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ரெசிபி. இப்போ வரைக்கும். So that's in any interview I've mentioned this, the butter chicken that I made, the buttermilk chicken changed my life actually. So அப்படி போட தான் வந்துட்டு I got like but I was only concentrating on Facebook because அப்போ நிறைய பேர் Facebook தான் யூஸ் பண்ணுவாங்க. And then Facebookல தான் வந்து ஈஸியாக இருக்கும் step by step pictures போட. And then what differ my recipes was I started beginnersக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இது ஸ்டெப் பை ஸ்டெப் லெட்ஸ் பூண்டு போடுறது, அப்புறம் பூண்டை வதக்குறது, அப்புறம் எல்லாமே பிக்சர் பை பிக்சர். ஸோ அது ஒரு ஆல்பம் லெட்ஸி ஒரு சிக்கன் பிரியாணினா அதில் ஒரு 30 ஃபோட்டோஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் குக்கிங். ஸோ புதுசாக சமைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்துலையும் கேப்ஷன் இருக்குது. அவங்க வந்து அந்த பிக்சரை வச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, அந்த பிக்சரை காமிச்சு தான் நான் போய் மார்க்கெட்டில் திங்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ that's why people liked. And then what feedback I got from my followers, it's that என்னோட ரெசிபி ட்ரை பண்ணால் ஜாலியாகும். பிகாஸ் நான் அந்த ரெசிபியை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிடுவேன். அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த ரெசிபிக்கு தடுராக்குவா கரெக்டாக அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். ஸோ that's how I've been practicing. And then moving forward 8 years now, I've grown my Insta throughout, especially COVID time la da. It was like everyone was looking for recipes because we were vali illa veela samchi da avano. Amma appa another like all the food bloggers became busy. 2020 வந்து எல்லாரும் like கொஞ்சம் down period ஆ இருந்தாலும் it was a super big period for me. I've done so many things in 2020. திடீர்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா 100,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. எப்படி தான் வந்தாங்க தெரியல. இப்போ கூட நான் யாராச்சும் பார்த்தேன்னா, ஓ மை காட், கோவிட்ல தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே டைமில் தான் ஐ க்ரோ மை இன்ஸ்டாகிராம். அப்போ தான் நான் வந்துட்டு இந்த பாட்டு போட்டு, அப்போ வந்து ரீல்ஸ் இல்லை, நார்மல் ஐஜிடிவி நார்மல் போஸ்டில் வந்து நான் வந்து பாட்டு போட்டு வீடியோ போடுவேன். ஓகே, ஐ மீன் பாட்டு போட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் பாட்டு போட்டு தான் வீடியோஸ் போடுவேன். அது எல்லாருக்கும் இந்த ரெசிபி ஞாபகம் வச்சுக்கிறத விட அந்த பாட்டு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த பாட்டு வந்தால் நீ இந்த டிஷ்ஷாக சமைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஐம் எவிட் லைக் நம்பர் 1 A. Rahman ஃபேன். ஸோ நான் பாட்டை வந்து ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணுவேன். ஓகே, பார்த்து சூஸ் பண்ணுவேன். அப்போ காமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்கா அவங்க சமையல் நல்லா இருக்கும் இல்லையோ, நீங்கள் சூஸ் பண்ணுற பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில நான் ஒருத்தர் பார்த்தேன், அவர் என்கிட்ட சொன்னார், பர்த்டேஃபில் நினைக்கிறேன் இந்த வருஷம் தைப்ப சொன்னார், உங்கள் ரெசிபியா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நான் தட்டி விட்டுருவேன், அந்த பாட்டு நல்லா இருக்கும், ஓடிட்டே இருக்கும், நான் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ நான் சமைச்சது யாரும் பார்க்கல. ஸோ அந்த பாட்டுக்கு ஒரு தனி ஃபேன் வச்சு, ஸோ ஐ ஸ்டார்டட் தட் ட்ரெண்ட் புட்டிங் த சாங். அப்புறம் பார்த்தா திடீர்னு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரீல்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் பாட்டு அட்டாச் பண்ணி போடுற மாதிரி. that's how I grow my Instagram and then Facebook. Moving forward, ஏதோ ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டான ஃபுட் பிளாகராக ஆகிட்டேன் பிகாஸ் ஆஃப் ஃபேஸ்புக். ஓகே, ஒரு கேள்வி தான் கேட்டேன், எங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு. உங்களுக்கு வரைக்கும் சொல்லிட்டீங்களே. ஓகே, தண்ணி குடிங்க. இல்லை, அந்த பாட்டு போடுறது அந்த மேட்டர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ இதெல்லாம் வந்து உங்களோட வாழ்க்கையில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் இருந்ததே இல்லை. உங்கள் ஃபுட் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு. எஸ், கரெக்ட். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி, ஃபுட் வந்து உங்களோட ஃபுல் டைம் ஆகிறதுக்கு முன்னாடி, வாட் வாஸ் யோர் ஜாப்? இல்லை நீங்கள் வேறு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா, இல்லை ஃபுல்லாகவே சாப்பாடு தானா? ஓகே, I did diploma in hospitality. சம்மந்தமே இல்லை. ஓகே, ஸோ நான் வந்து யூனித்தால தான் படித்தேன். அப்போ படிச்சுட்டு வேலை செஞ்சுருக்கேன். ஐ மீன், அண்ட் தென் ஆஃப்டர் ஃபியூ ஜாப்ஸ் ஐ ஒர்க் இன் கஸ்டமர் சர்வீஸ், ஐ ஒர்க் இன் ஃபைனான்ஸ், இன் பேங்க். அப்புறம் வந்துட்டு ஐ ஜாயின் யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ். இட்ஸ் யூகே பேஸ்ட் யூனிவர்சிட்டி. ரீஜனல் ஆஃபீஸில் நான் ஜாயின் பண்ணேன். இன் 2012 ஜாயின் பண்ணேன். ஓகே,
ஸோ அப்படியே நான் அட்மின் வேலை செஞ்சு அக்கௌண்ட் செஞ்சு அட்மின் மேனேஜர் ஆகி அப்புறம் எஜுகேஷன் கவுன்சிலாக ஆகி 10 வருஷம் வேலை செஞ்சேன். 2022 கரெக்டாக 10 வருஷம் ஆயின்னு நான் ரிசைன் பண்ணேன். ஜஸ்ட் 2 years பேக். பிகாஸ் இது வந்து நம்ம ஃபுல் டைமாக செய்யணும் அப்படின்னு. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா 2016 நம்மளுக்கு தான் நிறைய ஃபாலோவர் இருக்காங்களே, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஃபுட் டெலிவரி செய்யணும்னு சொல்லிட்டு வேல்யூ டிசைன் பண்ணிட்டேன். ஓகே. என் பாஸ் அப்பயே சொன்னாங்க, are you sure நான் சொன்னேன், yes I'm gonna do this, I'm gonna work on my passion அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது ஈஸி இல்லை, இட்ஸ் நாட் ஈஸி. ஈவன் நானும் இது வந்து இந்த கருத்து நான் அப்புறமா சொல்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால நம்ம எப்படின்னா எதில் துணிஞ்சு இறங்கலாம் அப்படின்னு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நான் வேலை நின்றுட்டு நான் இந்த ஃபுட் டெலிவரி செய்யலாம்னு நினச்சேன். Then I remember, oh my God, I got commitment. I cannot. I need to மாதம் முடிஞ்சு 25 எனக்கு salary தேவை. When you work on your own, that's not going to happen like in a month. ஸோ நான் என்ன செஞ்சேன், அப்போ என் ஆஃபீஸில் வந்து வேறு ஸ்டாஃப் எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த ஸ்டாஃப் செட் ஆகலை. அப்போ என் பாஸ் சொன்னாங்க, நீ பரவாயில்ல கொஞ்சம் டெம்பரரிக்கு வந்து வேலை செய்யி. மறுபடியும் கூப்பிட்டாங்க, எனக்கு ஈஸியாக இருக்கும், நான் வேற ஆளுக்குன்னா வேலை சொல்லி தரணும். ஏன்னா அந்த டைமில் வந்து I already worked there 4 years. அப்போ நான் போனேன், திருப்பி வேலைக்கு போனேன். ஐயோ தெய்வமே கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஓகே. அப்புறம் ஒரு மாதம் சென்னா அவங்களுக்கு ஸ்டாஃப் கிடைக்கல. அப்போ நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, நான் வந்து நான் மறுபடியும் I will do my job backனு. அவங்க தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு கூப்பிட்டாங்க. அவங்க என்ன சேர்த்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அங்கே தான் வேலை செஞ்சேன். I always have like எல்லாரும் கேட்பாங்களே 5 yearsல where you see yourself அப்படின்னு. நான் 30 வயசாக இருக்கும்போது ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் we had a game. ஸோ அது எனக்கு வந்த question, where do you see yourself in 5 years? So I always say that when I'm 35 I want to be working on my own, I want to have my own spices products அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நான் மறந்துட்டேன் அதை. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா எனக்கு 35 years, I resign my job and I have my own spices product. That's what we call manifesting. ஸோ ஐ ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட். நம்மளோட மசாலா நம்ம பெரிய லெவலில் இல்லைனாலும் நம்ம நினச்சி நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் அந்த ப்ராடக்ட் வெளியாக்குனேன். சரி துணிஞ்சு நம்ம ரொம்ப நாள் செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டுப்போம், அது நடக்காது. சரி செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். பட் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சு. தட்ஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் நவ். சரி, அப்போ ஒரு வழியாக நீங்கள் வந்து ரிசைன் பண்ணும்போது உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? இல்லை, நான் என் ஹஸ்பண்ட் கிட்டலாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஓகே ஒன் திங் ஐ மேக் ஷுவர், நான் ரிசைன் பண்ணும்போது எனக்கு பேங்க் கமிட்மெண்ட் எதுவுமே இல்லை, நிலைமை கட்டி முடிச்சிட்டேன். ஓகே. ஐ செட்டில் மை எவ்ரி லோன் தட் ஐ ஹேவ். பர்சனல் லோன்லாம் இருந்துச்சு, இந்த லோன் இருக்கும், நான் அது எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு தென் ஐ ஆஸ்க் மை ஹஸ்பண்ட் ஓகேவான். அவர் ஹீ இஸ் லைக் வெரி சப்போர்ட்டிவ். ஐ ஹவ் த மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இன் த வேர்ல்ட். ஸோ அவர் வந்து ஓகே யூ வந்து இஃப் யூ திங்க் யூ கேன் டூ இட், ரிசைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐம் கோனா டூ. நான் ரொம்ப யோசிச்சு தான் நான் நின்னேன். பிகாஸ் ஐ வாஸ் ஏர்னிங் அ லாட். ஐ வாஸ் இன் அ வெரி ஸ்டேபிள் பொசிஷன். இட்ஸ் அ வெரி வெரி குட் ஜாப் அண்ட் with so much of benefits, and then it's like my second home because நான் 10 years அங்கே வேலை செஞ்சுருக்கேன். ஸோ and then good colleagues and bosses. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை எனக்கு அந்த வேலை விட்டு வர. பட் சரி, நான் வந்து பார்ட் டைமாக ட்ரை பண்ணாமல் தான் நினச்சேன். ஆனால் என்னோட ஐ கேனாட் டூ இட். என்ன பிஸ்னஸ் வந்து நான் பார்ட் டைமாக நான் ரிசைன் பண்ணதுக்கு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்பைசஸ் பிஸ்னஸ். ஸோ அது போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அது வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ நீட் டு பிளாக் ரெசிபிஸ், ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் மை பிஸ்னஸ், அண்ட் தென் ஐ ஆல்சோ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் மை ஒர்க், அண்ட் தென் ஐ நீட் டு டூ அக்கௌண்ட்ஸ் இன் த ஆஃபீஸ். ஸோ அது வந்து என்னோட ஃபுல் டைம் அட்டென்ஷன் தேவை. ஸோ இது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் ஃபுல் டைமாகவே நின்றுறேன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் நான் நின்றுட்டேன். சொல்ல எதுவாக இருந்தாலும் லைக் எவன் ஐ காட் நோ இன்கம். மாதம் முடிஞ்சு நான் என்ன கட்டேன், என்னோட கமிட்மெண்ட்ஸ் டசன் ஒரு 500 கூட வராது. மீன்ஸ் ஐ ஹேவ் பேட் எவ்ரிதிங். ஸோ அது வந்து என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த அளவுக்கு நம்மளால சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நம்ம நின்றுவோம்னு சொல்லிட்டு நான் வேலை நின்றுட்டேன். பட் யூ நீட் டு லவ் யோர் ப்ரொஃபஷன், யோர் பேஷன், ஸோ தட் அது வந்து உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் நிற்க. பட் இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங், இஃப் யூ டோன்ட் லவ் வாட் யூ டூ, அவசரப்பட்டு நிற்க வேணாம். மேக் ஷுர் யூ ஹேவ் சம் பஃபர். கொஞ்சம் பஃபர் இருக்கணும், சேவிங்ஸ். திடீர்னு ஏன்னா நம்ம என்றைக்குமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினா 1 மாதம் 2 மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. எஸ்பெஷலி அண்ட் தென் ஐம் கிரேட்ஃபுல் தட்
I started my business when people know me. Okay. இப்போ புதுசாக சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, they need to do the marketing a lot. Since என்னோட ரெசிபிஸை இத்தனை வருஷமாக ஆளுங்க பார்த்துருக்கறனால, followers பார்த்துருக்கறனால, so they know about me and they know about my cooking, they know what spices I'm using. So அதனால I got that support. அது வந்து எனக்கு bonus அப்படின்னு சொல்லுவேன். Okay. So being if you're normal, I mean not someone on social media, you want to start business, அவசரப்பட்டு you don't do that. Okay. You have to build, you have to think of how to do marketing. நானே இப்போ மண்டே போட்டு பிச்சுக்கிறேன் எப்படி மார்க்கெட்டிங் செய்யறது அப்படின்னு. இட்ஸ் நாட் ஈஸி. யூ திங்க் ஓகே நம்மளுக்கு தான் ஃபாலோவர் இருக்காங்க, நம்ம என்ன வித்தாலும் வாங்குவாங்க. யாரா இருந்தாலும் ப்ராடக்ட் குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. ஐ லேர்ன் ஃப்ரம் தட். ஸோ லைக் நம்ம ஃபாலோவர்ஸ் நம்மளுக்காக வாங்குவாங்க, நத்திங் லைக் தட். சரி, அது சொன்னீங்களே ஃபாலோவர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கணும் இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு, அந்த ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள். ஓகே, அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது, நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் விற்றாலும் நம்ம விற்றா வாங்குவாங்க. நோ, you still have to do marketing, you still need to share your feedback, you still need to work on the product and you need to make sure quality. நான் முன்னிருந்து சமையலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, என்னோட அட்ட ப்ரையாரிட்டி வந்து குவாலிட்டி. சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஃபுட் ரிவ்யூவாக இருந்தாலும் சரி. ஃபுட் ரிவ்யூ அது பெரிய டாபிக், அப்புறமா வரேன். ஓகே, நானும் அதுக்கு வரேன், நிறைய இருக்கு. ஐயோ கடவுளே. So don't take your fame or your number of followers for granted. Okay, since my followers will buy this, no, nothing like that. If your product is good, they will buy. If the product is not good, they will not buy. And that's how you need to cater for your followers. So just because you have a follower, it doesn't mean that if you sell anything, people will buy. Unless they like the product and the product is in a good quality, good pricing and it's worth buying. ஓகே, சரி. இப்போ நீங்கள் வந்து வேலை விட்டு நின்னதுக்கு அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்குது, இது ரெண்டுக்கும் நடுவில் அந்த இமீடியட் ஸ்ட்ரகிள்னு சிலது இருந்திருக்கும். வேலையிலேருந்து பிஸ்னஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிற அந்த டைமில் அந்த என்னென்ன சேலஞ்சஸ்லாம் அங்கே பார்த்தீங்க? ஓகே, நான் சொன்ன மாதிரி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு இந்த ஷாப்பீஸ் ஆர்டர்லாம் இருக்குல்ல, ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம், அது வீட்டுக்கு வந்து நான் பேக் பண்ணிட்டு எல்லாருமே செய்வேன். அப்புறம் மறுநாள் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு நான் பார்ட் டைமாக செஞ்சேன் அப்போ 2 நாள் தான் ஆஃபீஸ் போவேன், 3 நாள் வீட்டில் இருப்பேன். ஸோ ஐ வாஸ் ஹாஃப் பேட் அந்த டைமில். பட் அட் த சேம் டைம் வந்து ஐ ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் மை கால்ஸ்லேயே தான் இருப்பேன், டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஆல் தட். ஸோ அதனால தான் நான் பேசிக்லி நின்னேன். பிகாஸ் ஐ கேனாட் கான்சென்ட்ரேட், ஐ கேனாட் புட் மை ஐடியாஸ் இன் டு மை பிஸ்னஸ். ஓகே, ஐ வாண்ட் டு க்ரோ, ஐ வாண்ட் டு லைக் ஹேவ் few products. அதனால என்னால் முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் நின்னேன். அது ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. பட் ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப். அந்த பிஸ்னஸ்க்கான பிளாட்ஃபார்ம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் நான் வேலை. இப்போ எல்லாம் நினைப்பாங்க, ஓகே ஃபுல் டைம் பிஸ்னஸில் இறங்கிட்டோம், அதுக்கப்புறம் வேலைக்கெலாம் போகலாம், பிஸ்னஸ் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த கஷ்டம் இல்லை, அது என்ன கஷ்டம்? When you work from 9 to 5, you work from 9 to 5. When you're working on your own, you work 24/7. Saturday, Sunday, எத்தனை மணிக்காக இருந்தாலும் டைமர் தான் போகணும், சமைக்கணும், கண்டென்ட் போடணும். பிகாஸ் நான் இப்போ வந்து ஓகே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ரெசிபி பிளாக் பண்ணல, அது இல்லை. பிகாஸ் குக்கிங் வந்து என்னோட பேஷன், இந்த பிஸ்னஸ் வந்து என்னோட ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ நான் பேஷன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன், நான் ரெசிபி பிளாக் பண்ணாமல் இருக்க முடியாது. அது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், டெய்லி குக் பண்ணி போஸ்ட் பண்ணுறது. ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட். இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ரெசிபிஸ் இந்த வீக் போஸ்ட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ரொம்ப ராஜினா இருந்தால் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி ஒரு நியூ ரெசிபி இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆல்சோ. தென் தட்ஸ் ஹவ் ஐ கேம். மொதல் மிக்ஸ் ஸ்பைஸ் பை ஷீனா அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வெளியாக்கினேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் கறி பவுடர், மட்டன் கறி, இந்த ஃபிஷ் கறி பவுடர், மட்டன் கறி பவுடர்லாம், மீட் கறி பவுடர்லாம் நான் ஒரு 4 வருஷம் அது R&D பண்ணியிருப்பேன். போட்டு சமைச்சு எதை குறைக்கணும், எதை ஏற்றணும். நான் போயிட்டு கடையில் மசாலா ஆர்டர் பண்ணும்போது நான் இந்த அளவு சொல்லுவேன், அந்த அண்ணன்ட்ட பேக் பண்ணும்போது கேட்பார், இது என்ன லெட்ஸே ஒரு 700-600 கிராம் இது கொடுங்க. அது என்ன 700-600 கிராம் சொன்னால் அதுதான் என்னோட கணக்கு. கூட குறவாக கரெக்டாக அப்படியே கொடுங்க. ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் அதை ட்ரை பண்ணி அது இந்த அளவு போட்டால் தான் நம்ம மசாலா உங்களோட தான். ஆமாம். Yes, I mean, I'm not gonna lie. I took it from Google. Then I tried it. There's a certain part I didn't like. So எதை குறைக்கணும், பிகாஸ் நான் எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நல்லா சமைப்பாங்க, பட் இந்த மசாலா எப்படி செய்யணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது நானாக இனிஷியேட்டிவ் எடுத்து கற்றுக்கிட்டேன். ஃபியூ ரெசிபிஸ் எடுத்துட்டு ஓகே நம்ம முதல்ல வீட்டில் சின்ன பிளெண்ட் இருக்கும், அதை அரைச்சி பார்த்து அப்படி கற்றுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேம் அப் வித் மை ஸ்பைசஸ். ஸோ ஐ ஹவ் நவ் 3 ஸ்பைசஸ் ப்ராடக்ட். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொல்ல நம்ம சாப்பிட்ற பொருள் ஏதாச்சும் ஒன்று வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வி கேம் அவுட் வித் மை மாம்ஸ் the ikan bilis sambal. It's I would say that it's nothing like the ikan bilis sambal in the market. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப எடுத்துன்னு இது செய்யணும் அது செய்யணும் அந்த மாதிரி இல்லை. எதாவது படிப்படியாக போனால் தான்
அது வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படி நான் நம்புறேன். இதாக இருந்தாலும் ஸ்லோவாக நீங்கள் ரொம்ப வேகமாக இது செய்யணும் அது செய்யணும் நினச்சா ஈவன் ஃபேம் மெதுவாக எனக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி நான் என்னோட ஃபேஸ்புக்கில் என்னோட பேஜையோ பூஸ்ட் பண்ணி அந்த லைக்ஸ் வாங்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இஃப் யூ கோ இன் டு மை இன்சைட்ஸ் ஆஃப் ஃபேஸ்புக் ஆல் மை ஃபாலோவர்ஸ் ஆர் ஆர்கானிக். ஐ வில் பி ப்ரவுட் ஆஃப் தட் பிகாஸ் பீப்புள் ஃபாலோ மீ ஃபார் ஹூ ஐ ஆம். இட்ஸ் நாட் லைக் பையிங் லைக்ஸ் அண்ட் தென் மை குக்கிங் கண்டென்ட் மட்டும் போட்டு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறது வந்து அது பிகாஸ் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து லைஃப் டைம் லைக் ஃபேஷன் அந்த மாதிரிலாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். பட் ஃபேஸ்புக் இட்ஸ் 100% குக்கிங் அலோன். ஸோ அதை வச்சு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபீல் ப்ரவுட். ஈவன் சேம் கோஸ் டு இன்ஸ்டாகிராம். மை ப்ரையாரிட்டி இஸ் குக்கிங். எண்ட் ஆஃப் த டே ஐ எம் அ ஃபுட் பிளாகர். ஈவன் தோ ஐ டூ லைக் ஷூட்ஸ் லைக் கொலாப் ஷூட்ஸ்லாம் நிறையா செய்வேன். ஐ டூ அதர் திங்ஸ் as well that which I want to start. But cooking will always be my, and people know me for my cooking. So அதை வந்து நம்ம என்னைக்குமே பாசம் பண்ணக்கூடாதுல்ல. So we stick to that. ஓகே. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஒரு சைடு, ஸ்பைசஸ் ஒரு சைடு, உங்களோட வேலையும் விட்டுட்டு இந்த மாதிரி வந்தீங்க, அதெல்லாம் ஓகே. இதுக்கிடையில் புக் எழுதுனீங்களா? 4 குக் புக் எழுதிருக்கீங்க சின்ஸ் 2016. ஸோ அது எப்படி உருவானுச்சு? ஓகே, இது என்னோட ட்ரீம். ஒரு குக் புக் நம்ம பேரில் ரிட்டன் பை ஷீனா அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப 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 அது ஒரு ட்ரீம். ஸோ 21st வந்து நான் குக் புக் வந்து எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வந்து எப்படி சொல்கிறது ஸ்டார்ட் எடுத்துன்னு நம்ம குக் புக் அந்த மாதிரி இல்லை. என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஒரு குக் புக் வெளியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 நான் நிறையா பப்ளிஷர் இது பண்ணேன். ஆனால் அவங்க வந்து என்னோடய புக்கை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் விற்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ saw another ஃபுட் பிளாகர். அவங்க வந்து மலே ஃபுட் பிளாகர், ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்களோட புக்கை பார்த்துட்டு அவங்க பப்ளிஷர் பேரை டேக் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சரி அவருக்கு நான் டிஎம் பண்ணேன், இந்த மாதிரி ஐம் ஃபுட் பிளாகர், நான் வந்து என்னோடய ரெசிபீஸ்லாம் இருக்குது, நான் கம்பைல் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் உடனே எனக்கு ரிப்ளை பண்ணல. அவர் போய் என்னோடய ஃபேஸ்புக்லாம் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ என்னென்ன ரெசிபீஸ் போட்டிருக்கேன், எப்படி என்னோடய சப்போர்ட்ஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணிட்டு ஒரு நாள் சரி எனக்கு மெசேஜ் அனுப்பினார். ஓகே, நாங்கள் உங்கள் புக்கை பப்ளிஷ் பண்ணுறோம், நீங்கள் எல்லாமே ப்ரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் ஷீனாஸ் கிச்சன் டைரி ஐ பப்ளிஷ் மை ஃபர்ஸ்ட் குக்கிங் புக் இன் 2019. இட் இன்க்ளூட்ஸ் 70 ரெசிபீஸ். அதில் என்னோட 70 ரெசிபி எல்லாம் உங்க சொந்த ரெசிபி. எஸ், மை மாம்ஸ்லா. ஓகே, மிக்சிங். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது வந்து நிறையா காப்பீஸ் வந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் லைக் அது என்னோட ஃபர்ஸ்ட் குக் புக். It's a lot of work to do cook book. It's not like you have to type everything, you have to proofreading. It's a lot of work. Okay. But பாதி வேலை வந்து பப்ளிஷர் பார்த்துப்பாரு, என்னோட வேலை வந்து just providing the recipes, type everything, and type கூட they will do, but I have to type on my and pass to them, and then I have to check spellings, ingredients எல்லாமே wrong ஆகாமல் அது எல்லாமே நான் செக் பண்ணிட்டு. That's how the first cookbook came. And then second cookbook வந்து next year மறு வருஷம் செஞ்சேன் 2020ல. 30 ஷீனாஸ் ஃபேவரட் ரெசிபி தீபாவளி எடிஷன் ஒன்று விளையாக்கணும். அப்போ அது வந்து 30 ரெசிபிஸ் இருக்கும், லைக் தீபாவளிக்கான ரெசிபிஸ். அப்புறம் வந்துட்டு அதே புக்கை வந்து நம்ம கொஞ்சம் ரெசிபிஸை மாற்றி மீன்ஸ் 10 ரெசிபிஸ் அதுலேருந்து ஒரு வீட்டு இன்னும் 10 புது ரெசிபிஸை போட்டு மறுபடியும் 30 ரெசிபிஸாக ரீபப்ளிஷ் பண்ணோம். ஓகே ஓகே. அண்ட் தென் இன் 2022 we published my அதுதான் வந்து என்னோட 4th மீன்ஸ் அந்த செகண்ட் புக்குக்கோ தேர்ட் புக்குக்கோ இட்ஸ் சேம் எடிஷன் பட் 10 ரெசிபிஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஒரு பிராண்ட் நியூ ஷீனாஸ் கிச்சன் டைரி அந்த 2019ல் இது பண்ணோம்ல அதோட செகண்ட் எடிஷன் வந்து 2022ல் நம்ம பப்ளிஷ் பண்ணோம். ஓகே. ஸோ யா தட்ஸ் ஹவ் அதில் வந்து 50 ரெசிபிஸ். உண்மையை சொல்லணும்னா அதுதான் என்னோட ஃபேவரட். பிகாஸ் அது உள்ள ரெசிபி எல்லாமே லைக் இட்ஸ் லைக் ஆல் லைக் வெரி குட் ரெசிபிஸ் ஃபார் மீ. அது வந்து எல்லாமே எனக்கு நான் ரொம்ப டைம் எடுத்து பிகாஸ் பை தட் டைம் ஐ ஆல்ரெடி ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹவு புக் ஷுட் பி ஹவு என்னது அதோட கலர்ஸோ அதோட பிரிண்டிங்கோ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு பிரிண்ட் பண்ணது தான் அந்த செகண்ட் எடிஷன் ஆஃப் ஷீனாஸ் கிச்சன் டைரி. அண்ட் இப்போ ஒரு புக்கு எழுதிட்டு இருக்கேன், 10 ரெசிபி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு அக்டோபர் நவம்பரில் திஸ் இயர் ஒரு புக்கு வருது. வாழ்த்துக்கள். இந்த தகவல் எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் பாட்காஸ்ட்டில் தான் நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லும் போதே அப்படியே வர்ணிச்சு அழகாக சொல்கிறீங்க. சமையல் இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு, சாப்பிட இவ்வளோ பிடிக்கும் ஷீனாக்கு? எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஐயோ நீங்கள் என்கிட்ட சாப்பாடை பற்றி ஏதாச்சும் கேட்டு யாராச்சும் ஒரு டாபிக் எடுத்தாங்க, இந்த கப்போ ஐம் ஃப்ரம் கப்போ ஃபுட் ஹெவன். ஸோ நீங்கள் கிட்ட ஒரு இடம் நீங்கள் காமிச்சு வச்சிங்கன்னா அதோட நான் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன், இங்கே போய் சாப்பிடுங்க அங்கே போய் சாப்பிடுங்க இங்கே போய். ஆனால் எனக்கு வந்து ஒரு சாப்பாடை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ்
எஸ்பெஷலி இந்தியன் ஃபுட். பிகாஸ் நிறையா பேர் வந்து அதை மனசார செய்யறதில்ல, பிஸ்னஸ்க்காக செய்கிறாங்க. நான் பெய்ட் ரிவ்யூ செய்ய மாட்டேன் சாப்பாடுக்கு. பிகாஸ் நான் நினைக்கிறேன் என்னோட லைஃப்பில் வந்து 2 வாட்டி லைக் பீப்புள் ஆஃபர்ட் மீ ஃபுட் அண்ட் தென் ஒன்று வந்து ஐ இன்சிஸ்ட் டு பே அண்ட் தென் ஐ பேட் அண்ட் தென் I think I didn't review because I didn't like it. ஸோ 2 வாட்டி எனக்கு அந்த ஃப்ரீ சாப்பாடு கொடுத்தாங்களே, இல்லை ஒரு வாட்டி வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ போட்டேன். ஆனால் நான் பே பண்ணேன்னு சொன்னால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனால் சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் இது வந்து நான் பண்ணியே ஆகணும், அவங்க வேணாம் என் பாஸ் ஈசுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நான் ரிவ்யூ போடலை. ஜஸ்ட் பிகாஸ் they gave me free food on that day, particular day, it doesn't mean I would post them. So because I am someone that believes in ethics. ஒரு நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஒரு கோல், ஒரு எத்திக்ஸ் வச்சுக்கணும். நம்ம ஒர்க்கிங் எத்திக்ஸ், நம்மளுக்குன்னு ஒரு பிரின்சிபல், ஒரு கோல்ஸ் இருக்கணும்ல. இப்போ காசு வருது என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த மாதிரி இருந்தால் ஐ டோன்ட் மைண்ட். என்னது நான் ஒன்றும் சொல்ல முடியாது, பிகாஸ் அது அவங்களோட மைண்ட் செட். பட் நம்ம வரைக்கும் என் வரைக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, பிஸ்னஸ் வந்து எனக்கு இருக்கு, லைக் ஸ்பைசஸ் இல்லை. ஆனால் இந்த சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறது வந்து நான் பிஸ்னஸ் ஆக்க விரும்பலை. அது வந்து நான் என் பேஷனுக்காக செய்கிறேன், ஏன்னா எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஸோ இந்த ஃபுட் ரிவ்யூவில் நான் என்ன செய்வேன், நானே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிசீட் எல்லாமே ஃபோட்டோ பிடிச்சிட்டு நானே ரிவ்யூ எழுதுவேன். அண்ட் அதர் திங் வந்து எனக்கு இந்த சாப்பிட்டுட்டே பேசுறது அதில் ஒரு இது எப்படி சொல்லுவாங்க, அதில் ஒரு உடன்பாடு இல்லை. பிகாஸ் ஐ வில் டாக், பட் ஐ வில் நாட் ரியலி டாக் லைக் அண்ட் தென் ஐ டோன்ட் லைக் டு டூ வாய்ஸ் ஓவர். பிகாஸ் நம்ம அந்த டைமில் உள்ள இமோஷனை அந்த வாய்ஸ் ஓவரில் எனக்கு கொண்டு வர தெரியாது சாப்பிடும் போது. ஸோ அந்த ரியாக்ஷன். ஆனால் ஐ லைக் டு டைப் மை ரிவ்யூஸ், பிகாஸ் அந்த ஒவ்வொரு டிஷ்ஷும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அப்போ தான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஹவ். ஆனால் நான் ரொம்ப கொஞ்சமாக ஃபுட் ரிவ்யூ செய்வேன். ஸோ லைக் டிஎம் ஃபார் பெய்ட் ரிவ்யூ அப்படிலாம் நான் போட மாட்டேன். உங்களோட ஃபேவரட் குசின் என்ன? ஐயோ இப்படி கேட்ட என்ன சொல்கிறது, எனக்கு ஆக்சுவலி நசி பாடாங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் இந்தோனேஷியன் ஃபுட். அப்புறம் வந்துட்டு இந்தியன் ஃபுட் எனக்கு பிடிக்கும், ஹோம் குக் ஃபுட் பிடிக்கும். பட் டெய்லிக்கும் அது வீட்டில் சாப்பிட்றதுனால லைக் வெளியே போனால் நான் சோறு ரொம்ப குறைவு சாப்பிடுவேன். நான் வீட்டில் டெய்லிக்கு சோறு தான் சாப்பிட்றேன். ஏன்னா வெளியே வந்து இந்தியன் ஃபுட் நல்ல ஃபுட் தேவை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஏன் வந்து அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பேட்டாக போயிட்டு அப்புறம் நம்ம கிட்ட வருவாங்க. தேவையில்லாத பெர்சனாக நான் தேடிக்கிறது இல்லை. ஐ ரியலி என்ஜாய். நான் சாப்பிடும் போது சாப்பிட்டு இந்த மீம்ஸ்லாம் போடுவாங்க, நம்ம டான்ஸ்ல ஆடுவாங்க சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்லாம் தான் செய்வேன். சாப்பிட்டுட்டு ருசியாக இருந்தால் இப்படி. ஸோ அது வந்து இமோஷன்ஸ் தானே வரும், பிகாஸ் தட்ஸ் ஹவு மச் வி லவ் ஃபுட், யூ நோ. ஓகே, ஸோ யா, தட்ஸ் ஹவு மச் ஐ லவ் ஃபுட். ஓகே, உங்களோட ஒரு ஃபேவரட் அம்மா சமையல்னா? ஐயோ ஒரு ஃபேவரட் இப்படி சொல்கிறது, the most favorite. எல்லாமே எல்லாருக்குமே எங்கள் அம்மா சமைச்சா. பட் ஒரு விஷயம், ஒரு சமையல் மட்டும் நான் அது வந்து என்னோட சிக்னேச்சர் டிஷ் இருந்தாலும் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி வரல. சிக்கன் சம்பாலாம் அது நான் ரெசிபி போட்டு அது என்னோட சிக்னேச்சர் டிஷ். அது நிறைய பேர் thousands of people try பண்ணிருக்காங்க இந்த ரெசிபி. என்னோட ரெசிபி இட் இஸ் மை சிக்னேச்சர் ரெசிபி. பட் when my mom cooks அது வேற மாதிரி இருக்கும். ஓகே, என்னதான் பண்ணாலும் என்னதான் போடுறாங்க சேமா வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தட்ஸ் ஹவுலா. உங்களோட ஃபேவரட்? என்னோட ஃபேவரட் மட்டன் பிரியாணி. வரேன் வீட்டுக்கு. இதுக்கப்புறம் ஃபேவரட் ஃபுட் மட்டன் பிரியாணி. ஓகே, இப்போ வந்து பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி நான் செஞ்ச பிரியாணி. நான் கடையில் பிரியாணி சாப்பிட மாட்டேன். ஏங்க கடையில வந்து சோறு தனியா கொடுத்துட்டு கறியை தனியா கொடுத்துட்டு ஒன்னா போட்டு பிரியாணின்னு கொடுப்பாங்க. அது பிரியாணியே கிடையாது. அப்புறம் நம்ம சொன்ன பிரியாணி இஸ் லைக் திஸ் ஹிஸ்டரி ஆஃப் பிரியாணி. ஷீனா வந்து இப்ப பிரியாணி எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவாங்க. இதுதான் ஒரிஜினல் ஆத்தென்டிக் பிரியாணி ரெசிபி. கோ. ஒரிஜினல் பிரியாணி இல்லை, ஏன்னா பிரியாணியில் அட்லீஸ்ட் ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. மை ஃபேவரட் டைப் ஆஃப் பிரியாணி ஆம்பூர் டைப் ஆஃப் பிரியாணி. எப்படின்னா மீட்டை வந்து லைக் சவுத் இந்தியாவோட பிரியாணி தான் என்னோட ஃபேவரட். சீரக சம்பா அரிசி போட்டு செய்வாங்க. அரிசியும் மட்டனையும் ஒன்றா போட்டு சமைக்கணும். ஓகே, ஐயோ டப்புன்னு கேட்டோம்ல. ஒரு சட்டியில் நெய்யை ஊற்றவும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணி போடணும். பிகாஸ் நம்மளோட மட்டன் வந்து வி ஆர் யூஸிங் லைக் கொஞ்சம் ஓல்டு மட்டன்னால மலேசியாவில் வந்து அந்த இலம் ஆடு கிடைக்காது. அதனால தான் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணணும். இந்தியாவில் போட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இந்தியாவில் வந்து அந்த மட்டன் ஏன் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னா அங்கே எல்லாமே 10 kgக்கு உள்ள கீழே உள்ள மட்டன் தான் வெட்டுவாங்க, ஆடு தான் வெட்டுவாங்க. அதனால அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட்ஸ் லைக் ஸ்மால் ஆடு. அங்கே வந்து இலம் ஆடாக வெட்டுவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் வயசான
ஆடை 10 கிலோ பெரிய ஆடை வெட்டுறதுனால அந்த இறைச்சி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிப்போம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ப்ரெஷர் குக்கில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக அட்லீஸ்ட் ஒரு 10-15 விசில் வரைக்கும் குக் பண்ணிடணும். அந்த ப்ரெஷர் குக் பண்ணும்போது மட்டன் பிரியாணிக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி பண்ணோம். பிகாஸ் அந்த தண்ணியில் தான் வந்து நம்ம சோற மட்டன் பிரியாணி ஆக்க போகிறோம். அப்போ ஒரு சட்டி எடுத்துக்கணும். அதில் வந்து நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பிரியாணி அரியை போட்டு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை போட்டு அப்புறம் அதுவும் நல்லா வதக்கி அப்புறம் வந்துட்டு தக்காளி பழம், புதினா, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வரேன் மட்டனை போட்டுட்டு தயிரை போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அந்த மட்டன் சின்ன தண்ணியை எடுத்து போட்டுட்டு தண்ணி கொதி வந்தேன்ன அரிசி எடுத்து போட்டு, அரிசியை வந்து சீரக சம்பா அரிசினா 1 கப்புக்கு 1.25 தண்ணி. 1க்கு 1.25. ஏன்னா இது சீரக சம்பா. பஸ்மதினா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இதை போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அப்படி மூடிட்டு டம் பண்ணி மெதுவாக வச்சு டம் பண்ண வேணாம். இது நார்மல் பிரியாணி, நாட் டம் பிரியாணி. நல்லா உப்பெல்லாம் போட்டுக்கணும். மதியம் நம்ம உப்பு ஏற்கனவே போட்டுருக்கோம்ல. ஸோ மட்டன் எல்லாமே போட்டதுக்கப்புறம் கொதி வந்தோன்னா உப்பு பார்த்துட்டு, என்றைக்குமே பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக லேசாக உப்பு கரெக்டாக இருக்குல்ல அதுக்கு கொஞ்சம் மேலே போடணும். ஏன்னா சோறுக்கும் சேர்த்து நம்ம போடுறோம். ஸோ அப்படி போட்டுட்டு மூடிட்டு ஒரு லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டு, உங்களுக்கு மட்டன் கீழே அடி பிடிக்க வேணாம், தோசை தவா இருக்குல்ல அதை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே சட்டி தூக்கி வைங்க. அப்போதான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும் பிரியாணி. பானையை மூடிட்டு அந்த இடிக்கல் இருக்குல்ல அதுக்கு மேலே வச்சிருங்க. அப்போ தான் ஆவியெல்லாம் வெளியே போகும். எல்லாம் உள்ளுக்கே இருக்கும். டேஸ்ட்டு, ஸ்மெல் எல்லாமே உள்ளுக்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லோ ஃப்ளேம் வச்சு 20 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து விட்டு இந்த கொஞ்சமாக நெய் மேலே போட்டுட்டு அந்த மல்லி இலை எல்லாம் போட்டுட்டு லேசாக இப்படி ஒரு கிண்டு அந்த சோறை மட்டும் இதை பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சிடணும். 15 நிமிஷம் அதை ரெஸ்ட் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் திறந்து மறுபடியும் கிண்டி விட்டுட்டு தான் பிரியாணி ரெடி. சொல்லும் போதே வாசம் வருதே, நல்லா இருக்கு பிரியாணி கேட்கவே. சரி, இந்த இடையில பிரியாணி மசாலான்னு என்னமோ சொன்னீங்களே, அந்த மசாலாவில் ஒரு மசாலா இருக்கு, அது என்ன மேட்ரு போடணும் அது உள்ள? மசாலாவா? பிரியாணி மசாலாவா? சீக்கிரம் ரெசிபி ஆச்சு. எப்படி சொல்றது? பிரியாணி மசாலா பொதுவாக நாங்கள் கூகுளில் பார்க்குற மாதிரி ரெசிபியாக இருந்தால் கூட ஓகே தான். இல்லை, என்னோட பிரியாணி மசாலாவை வந்து நான் முனி மசாலா தான் கலப்பேன். நிறைய பேர் அந்த என்னது கல்பாசி, ஜாதி பத்திரி என்னென்னமோலாம் கலப்பாங்க. நிறையா 15 விதமான ஸ்பைசஸ்லாம். இந்த இந்தியாவிலேருந்து இது எங்கள் அப்பா சொன்னதில்ல. அங்கே வந்து எப்படி மசாலா செய்வாங்கன்னா ஜஸ்ட் 3 தான். நார்மலி இல்லை, நாட் எவ்ரி ஒன். திஸ் இஸ் வாட் ஐ யூஸ். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும் தான் என்னோட பிரியாணி மசாலா. இது 3 மட்டும் அரைச்சி போடணும். அது செம்ம வாசமாக இருக்கும். பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி. இந்த ஃபுட் ரிவ்யூ அளப்பறைகள் இப்போ அண்மைய காலமாக அதிகமாக இருக்குது. எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவாள்லாம் என்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ஃபுட் ப்ளாகர்ஸை நம்பி நான் வந்து ஒரு சாப்பாட்டுக்கு போனேன், இந்த ரிவ்யூவர்ஸை நம்பி ஒரு கடைக்கு போகிறேன், வாயிலே வைக்க முடியல, அப்படி இருக்கு சாப்பாடு. அவங்களுக்கே அப்படி இருக்க. நான் எத்தனை ரிவ்யூ நம்பி போய் சிறுப்படி வாங்கியிருக்கேன் தெரியுமா? நீங்கள் ஒரிஜினலாக நெகட்டிவ் ரிவ்யூ போட்டிருக்கீங்களா? எஸ். ஓகே, அந்த கடைக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க? நார்மலி வந்து நான் நெகட்டிவ் ரிவ்யூ போட்டிருக்கேன்னா அதுன்னு சொல்கிறத விட, பிகாஸ் நம்மளால ஒருத்தவங்க பிஸ்னஸ் போகக்கூடாதுல, நான் ரிவ்யூ போட மாட்டேன். சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஓகே நெக்ஸ்ட் கடைக்கு போவா. பிகாஸ் பட் அந்த நம்ம 10 டிஷ் ஒரு கடையில் ட்ரை பண்ணுறோம், அதில் 10மே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 2-3 ஸோ எந்தெந்த டிஷ் எப்படி இருக்கோ அது அப்படி நான் சொல்லிடுவேன். ஸோ ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சாப்பிட்டு போயிட்டு வந்து எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. நான் ரிவ்யூக்கு போனேன்னா நான் எல்லா ரிவ்யூ சொந்தமாக காசு கட்டி சாப்பிட்டு பே பண்ணி தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஓகே, பெய்ட் ரிவ்யூன்னு சொல்லுவாங்களா? ஐ பே அண்ட் ரிவ்யூ. அவங்க என்ன பே பண்ண மாட்டாங்க, நான் சாப்பிட்டுட்டு பே பண்ணி நான் ரிவ்யூ பண்ணுவேன். பிகாஸ் ஐ டோன்ட் do this paid review concept. It's because when people pay you, they expect you to say only good things, which I cannot do. It's against I cannot do that. It's against what that I practice and I preach. Because ஒரு சாப்பாடு நல்லா இல்லை நான் என்ன செய்வேன், சாப்பாடு நல்லா அவங்கக்கிட்டே சொல்லிடுவேன், கடைக்காரங்கிட்டே சொல்லிடுவேன். பட் நீங்களே இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு காசு தரீங்க, நான் உங்களை பற்றி 4-5 தரீங்க, 10 நல்லா புகழணும் தான் நினைப்பீங்க. யாராச்சும் ஏன் நான் உங்களுக்கு காசு கொடுத்து துப்பை வாங்கிக்கணும்? ஆமாவா இல்லையா? ஸோ that's how paid reviews work. ஸோ அது செய்கிறது தப்பு இல்லை. மேபி in future நான் paid review you can pay me to come and eat at your place. Okay. For me to come and try. I will pay for the food. But I will give you honest review. அது நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அந்த மாதிரி என்ன பே பண்ணி வந்து சாப்பிட சொல்ல அந்த மாதிரி paid review கூப்பிட்டுருக்காங்க பண்ண சொல்ல
ஐ டோன்ட் டூ பெய்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணி. அப்படி ஒரு கொள்கை ஏன் வச்சிருக்கீங்க பெய்ட் ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னு? பிகாஸ் நம்மளை நம்பி இப்போ நீங்கள் சொன்னீங்களா நம்மளை நம்பி போகிறாங்கன்னு, நான் எத்தனை ரிவ்யூஸ் நம்பி ஏமாந்துருக்கேன் தெரியுமா? போயிட்டு ஐயோ, ஏன்னா another thing, ரிவ்யூ பண்ணவங்க வந்து ஒரு சாப்பாடு வந்து எலோபரேட் பண்ணணும். எப்படின்னா இதில் வந்து இது போட்டிருக்காங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, ருசியாக இருக்குது சூப்பராக இருக்குன்ற ஒரு இது ரொம்ப சப்ஜெக்டிவ். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் சொன்னால் தானே எங்களுக்கும் தெரியும். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் சமைக்க தெரிஞ்சவங்க ரிவ்யூ பண்ணுறாங்களே, அது நான் கொஞ்சம் நம்புவேன். பிகாஸ் இப்போ நிறைய பேர் சமைக்க தெரிஞ்சவங்களும் பெய்ட் ரிவ்யூ செய்கிறனால எதை நம்புறதுன்னு தெரில. பிகாஸ் எவ்ரி டாம் டிக் அண்ட் ஹேரி இஸ் டூயிங் ஃபுட் ரிவ்யூஸ் நவ். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் ரிவ்யூ. நானே போய் சாப்பிட்ட பார்த்து நான் அப்புறம் நம்பிப்பேன். ஐ மீன் நான் சாப்பிட்ட பார்த்து நான் ஜட்ஜ் பண்ணிக்கிறேன். I will judge based on my taste bud. And another thing, I will pay for my food. I don't like because I will show. அதுக்கு இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் பே பண்ணனாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ தட் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஓ தட் பீப்புள் paid you, that's why you are saying. நான் சொல்ல அதுக்காக நான் எங்க சாப்பாடு ரிவ்யூ பண்ணாலும் ரிசீட்டோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது. நீங்க வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுப்பீங்க, எதுவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா ஃப்ளோல எல்லாம் சொல்றது. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. another thing, அந்த 10 டிஷ் நல்லா இருக்குல்ல, நான் மென்ஷன் இப்போ நான் சொல்லுவேன், நான் அதை என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் போய் சாப்பிடுங்க. பிகாஸ் அது இலையில ஒரு 10 சாப்பாடு இருக்கும், நான் 5 தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல. அப்போ யூ ஆல் ஃபஹம்லா லிமத்து தஸ்டா சபத்து, அதனால தான் நான் வந்து அதை எலோபரேட் பண்ணல. ஓகே. ஸோ ஐ டோன்ட் லைக் டு கிவ் லைக் யூனோ ரொம்ப கேவலமா என் சாப்பாடு கேவலமா அந்த மாதிரி. ஐ டோன்ட் லைக் டு ட்ரீட் ஃபுட் லைக் தட். ஸோ தட்ஸ் ஹவ் லைக் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் கால். நிறைய பேர் என்கிட்ட, நான் ஒரு கடைக்கு போயிருக்கேன், அவங்க ஐ வென்ட் டு டூ ரிவ்யூ பட் ஐ வாஸ் வில்லிங் டு பே. அவங்களுக்கு தெரியாது நான் வந்து ஃபுட் ரிவ்யூவர், ஐ மீன் ஃபுட் பிளாகர். ஐ திங்க் தே ஆர் நாட் ஃப்ரம் மலேசியா. அப்போ நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இது ஒரு பிரியாணி ஷாப். நான் போயிட்டு கவுண்டரில் சொன்னேன் அவங்க கிட்ட, சாப்பாடு நல்லாவே இல்லை, ஒரு டேஸ்ட் கூட இல்லை. அப்படிலாம் நான் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறேன். அடுத்த வாட்டி நீங்கள் பார்த்துப்பா. அவர் என்ன என்கிட்ட சொல்லியிருப்பார் சொல்லுங்கள்? அடுத்த வாட்டி பார்த்து பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, அது பண்ணியிருந்தா அது ஒரு முதலாளிக்கு அழகு. ஒரு கடை நீங்கள் ஒண்டி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் யாருமே எதுவுமே சொன்னதில்லை, இன்னும் ஒரு 10 பேர் சொல்லிட்டோம், அப்புறம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு சொன்னார் என்கிட்ட. எந்த ஊரில் இருக்கு இந்த கடை? கொஞ்சம் ஃபேமஸான கடை தான். வேணாம், நான் டிஃபேமேஷன் கட்டுற அளவுக்கு நான் இன்னும் பணக்கரிச்சி ஆகல. ஓகே, அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் நான் சொன்னேன் நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டேன். பீப்புள் ஹூ கேனாட் டேக் ஃபீட்பேக் ஆல்சோ கொஞ்சம் கஷ்டம். நான் இவ்வளோ என்னோட இக்கன் பிளே சம்பாலே எவ்வளோ பேர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நான் அது ஐ ட்ரை மை பெஸ்ட் டு இம்ப்ரூவ். பட் அட் த சேம் டைம் வந்து 10 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதில் 5 பேர் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? லைக் 20 people are saying that your sambal is nice, 5 people is not saying, so means like majority likes. Maybe the 5 people, our sambal is not the taste, but I prefer என்னோட ஷாப்பி ரேட்டிங்ல போயிட்டு 1 star போடுவாங்க. ஆனால் நான் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ வை. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் எனக்கு தெரியும் why I can improve. நான் அந்த மாதிரி செஞ்சு நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து touch wood that all the reviews are good because no one is a perfect cook. And so you're willing to correct yourself. Of course. And then and the taste bud வந்து எல்லாருக்கும் சேமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. Okay, maybe my sambal is not your kind of sambal. So சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. So I'm going to cater my sambal to those who likes it. Okay. So you have options. And then நிறைய பேர் price பத்திலாம் இது பேசுவாங்க, அந்த சாப்பாடு கடை priceலாம். We as like commoner, right? We have option. நீங்கள் எப்படின்னா யாரும் வந்து உங்களுக்கு தரன்னு இழுத்துட்டு போய் இந்த கடை நீங்கள் சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்ல கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நான் ஒரு கடைக்கு என்னோடய ஃபேமிலிலாம் கூட்டிகிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு நான் எல்லா ரிவ்யூவும் போய் படிப்பேன். லைக் லெட்ஸ் சே ஈவன் நாட் ஹியர் யூனோ லைக் வி ஹவ் கோ ட்ராவல் பண்ணும்போது வெளியூருக்கு இப்போ ஓவர்சீஸ் போனாலும் நான் தான் வந்து சூஸ் பண்ணுவேன் எந்தெந்த கடை. ஸோ நான் அதை ரிவ்யூ பண்ணி ஐட்டனில் போட்டு வச்சிருவேன். ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் முன்னே பார்ப்பேன், நல்லா இருக்கு, அப்பா நான் கரெக்டான கடை சூஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டான கடை சூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஒரு மாதத்துக்கு கறி ஊற்றி. ஓகே. ஸோ எனக்கும் அந்த இது இருக்கு. லைக் இது வரைக்கும் வந்து நான் எங்கே போனாலும் என்னதான் எந்த கிரைட்டீரியா வச்சு சூஸ் பண்ணுறீங்க இந்த கடை தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு? நீங்களும் ட்ரை
பண்ணிருக்க மாட்டீங்கல்ல அது ஃபர்ஸ்ட் டைம்ல நான் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹையஸ்ட் ரிவ்யூலாம் பார்க்க மாட்டேன். ஹையஸ்ட் ரிவ்யூ பார்ப்பேன். ஐ வில் ரீட் ரிவ்யூஸ். கூகுள் ரிவ்யூ போயிட்டு படிப்பேன். சில பேர் வந்து என்ன மாதிரி சில பேர் நாட் நைஸ், வெரி ரூட் அப்படிலாம் எழுதிருவாங்க. அந்த ரிவ்யூ நான் படிக்க மாட்டேன். எத்தனை எழுதிருக்கேன் எனக்கு தெரியும். சில பேர் வந்து அந்த சாப்பாடை எலோபரேட் பண்ணியிருப்பாங்க. we had this, so means they like the food. ஸோ அவங்க அதை வச்சு தான். ஆனால் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நானும் ரிவ்யூஸ் போய் எஸ்பெஷலி இந்த டிக்டாக் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தெய்வமே என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதனால நான் டிக்டாக்ல ரிவ்யூ போடுறதில்ல. இப்போ உங்களுக்கு உங்களோட உயிரினும் மேலா நீங்க கருதுற ஒரு சாப்பாடை அவங்க வந்து அது சும்மா ஃபேக்கா ஒரு ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க. how do you see that? நான் ஒன்னே யோசல உன் ஐயும் ஒரு டே அவ்வளவுதான். என்னதான் சொல்ல முடியும்? நான் சொல்ல என்ன நான் இப்படி நான் லைக் சம்டைம்ஸ் பார்ப்பேன் அந்த ரிவ்யூலாம். அப்போ சம்டைம்ஸ் வந்து நான் ஒரு சில இது ஷாப்ஸ்க்கு வந்து நான் போயிட்டு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன குறை சொல்றேன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் லைக் நான் அதில் எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் எவர். அப்புறம் அதே கடையை வந்து ரொம்ப பேடாக ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் யோசிப்பேன், நல்லா இருக்கா சொல்ல முடியும், எவ்வளோதான் சமைக்குது. ஐ ஃபீல் லைக் டைப்பிங். அப்போ உங்கள் ரெசிபியை கொஞ்சம் கொடுங்களேன், நாங்கள் சமைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கும். லைக் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் எவ்ரி ஒன் நம்ம யாருமே குறை சொல்ல, இது சப்ஜெக்டிவ். சாப்பாடுறது ரொம்ப சப்ஜெக்டிவ். உங்களுக்கு பிடிச்ச ஒன்று எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட லைக் வேற கல்ச்சரோட சாப்பாடு வந்து சில பேருக்கு லைக் நம்ம இங்கே தலைவன் போனால் லைக் அவங்க அந்த புழு அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதை பார்த்து அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது அவங்களோட கல்ச்சர். ஸோ வி கேனாட் சி இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் மோஸ்ட்லி எனக்கு என்னன்னா வந்துட்டு சாப்பாடு ரிவ்யூஸ்க்கு வந்து லைக் 3 டிப்ஸ்லாம். பெய்ட் ரிவ்யூ செஞ்சால் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹானஸ்ட்லி, அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பெய்ட் பண்ணாமல் ரிவ்யூ செய்கிறாங்களே அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரைஸிங் சொல்லணும். ஐ எம் ஓகே வித் ஹை ப்ரைஸ் இஃப் த ஃபுட் இஸ் வர்தி. ஐ டோன்ட் மைண்ட் பேயிங் ஃபார் குட் குவாலிட்டி. போய் நிறைய காசு கொடுத்துட்டு சாப்பாடு மொக்கையாக இருக்கும் பாருங்க, ஐயோ கடவுளே அன்றைக்கி ஃபுல்லாக நான் எனக்கு கவலையாகவே தான் இருக்கும். என்னடா இந்த சாப்பாடுக்கு போய் நான் வீட்லேயே சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்று வந்து சாப்பாடை கொஞ்சம் எலோபரேட் பண்ணுங்க. லைக் இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்ற தவிர நிறைய வார்த்தைகள் இருக்குது அந்த சாப்பாடை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு. உள்ள என்ன இருக்குது, இது வந்து எப்படி சமைச்சிருக்காங்க, அந்த சாப்பாடோட டிஷ் என்ன. கெதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வென் யூ know your dishes when you before you tell people. திடீர்னு வந்து என்னோட ரிவ்யூவில் பீப்புள் ஆளுங்க கேட்குறாங்க அது என்ன சாப்பிட்டீங்க. ஸோ ஐ நோ வாட் ஐ ate. ஐ கேனாட் ஜஸ்ட் தெரியல அது என்னமோ இப்போ வச்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. யூ நீட் டு நோ வாட் யூ ஹேட். ஸோ அது வந்து that's the I think the most important part of doing a review, that people know what's அதனால this is why, because I don't see food review is just like போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட்டு ரிவ்யூ போட்டு நன்றி வணக்கம் எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்க டைம் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஃபுட் ரிவ்யூ கிடையாது. அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி இவ்வளோ நல்லா இருக்குது எல்லாரும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார ஒன்று சரிங்க தருமா, அதான் ரிவ்யூ. லைக் வேணாலும் நான் எங்கேயாச்சும் வெளியே சாப்பிட போனால் நான் வந்து சொல்லுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஐயோ அண்ணனை கூட்டிகிட்டு வரணும், மீன்ஸ் மை ஹஸ்பண்ட் அவரை ஏன்னா அவரும் செம்ம ஃபுடி, ஐயோ அவரை கூட்டிகிட்டு வரணும் கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா. அதுதான் வந்து அது எப்படி சொல்கிறாங்க, that's kind of good reviews. And then ரிவ்யூ பார்த்துட்டு போகிறத விட நான் இந்த ஆளுங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க தெரியுமா, இங்கே போய் சாப்பிடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் இருக்குல்ல அந்த சந்துக்குள்ளே அந்த மாதிரி தேடி சாப்பிடுவேன். பிகாஸ் அதெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்காது, ஆனால் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் they are not able to pay for paid review, அதனால அது வைரலாக ஆகாது. ஸோ another thing, இந்த வைரலான ரெஸ்டாரண்ட்க்குலாம் நான் ரொம்ப கருவு போகிறது. ஏன்னா எனக்கு தெரியும் அது வைரலாக இருந்தால் சாப்பாடு எப்படி இருக்கும்னு. ஸோ பட் சம் சாப்பாடு வைரலாக என்ன ஒரு விஷயம்னா, வைரல் ஆனதுக்கப்புறம் குவாலிட்டியை பார்த்துக்க மாட்டாங்க. யூ ஆர் லைக் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் குவாலிட்டி ட்ராப் ஆயிடணும். நம்ம அதை சொல்லணும்னு நினச்சேன் மறந்து. நான் இப்போ ரிவ்யூ போடுறேன்ல, ஒரு 2 மாதம் திருப்பி போய் சாப்பிட்டு பார்ப்பேன். சாப்பாடு நல்லா இல்லை நான் ரிவ்யூ போய் டிலீட் பண்ணிடுவேன். I've done that to many shops because நிறைய பேர் like initially they will message me, அக்கா you said this place is nice but after I went not nice. நான் if I know the owner I'll go and கேஷுவலாக போய் சாப்பிட்டு பார்ப்பேன். சரி என்ன சாப்பாடு இந்த வாட்டி இப்படி இருக்கு, உங்களை நம்பி தானே நான் ரிவ்யூ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு நல்லா இல்லை. the second time I will delete my review. I've deleted many reviews like that. Okay. If not up to the standard. honestly கவனமா இருங்க. Quality of food is very very important and consistency is very important. இன்னைக்கு சாப்பிட நாளைக்கு சாப்பிட்டுக்கணும், நாளானிக்கு சாப்பிட்டுக்கணும். This is why
ஒரு ஷாப்போட ஓனருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் சமைக்க தெரியணும். பிகாஸ் யூ cannot depend on your worker. இப்போ அவர் அந்த ஒர்க்கை நல்லா சமைக்கிறாரு, திடீர்னு அவருக்கு சீக்கு, அவர் வரல, யார் சமைப்பா? அதே ருசிக்கு யார் சமைப்பா? ஸோ தட்ஸ் வை when people are young, நீங்கள் சாப்பாடு கடை திறக்கல அப்படின்னு நிறைய பேர் இல்லை வாங்க, we will pump in money, we will invest in you. நான் அப்படி லெட்ஸ் சே ஐ ஹேவ் மக்கானி ஷாப், நானே சமைக்கணும், டெய்லிக்கும் நானே கிச்சன்ல நானே சாப்பிட்டு நானே நக்கி பார்த்து நானே அது செஞ்சாதான் எனக்கு அது ஆனால் அந்த அளவுக்கு டைம் கமிட்மெண்ட் எனக்கு இப்போ இல்லை. ஸோ என்னால் 100% கமிட் பண்ண முடியாத ஒரு விஷயத்துல நான் இறங்க மாட்டேன். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ யூ நீட் இப்போ வரைக்கும் இந்த சம்பாதிக்க வந்து நாங்கள் வீட்டில் செய்கிறோம், லைக் இப்போ மிஷினில் கிண்டுவாங்க. பட் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்குற வரைக்கும் அது நான் வெளியே போயிருந்தாலும் ஆனால் 3 hours ஆகும் அந்த சம்பால் கிண்டுறதுக்கு. அந்த 3 hours நான் வந்துடுவேன். நான் வீட்டில் இருக்கேன், நான் என்னைக்கு சம்பால் செய்வேன்னா இன்னைக்கு அவைலபிளாக இருக்கணும், அன்றைக்கி தான் அந்த வீட்டில் நாங்கள் சம்பால் செய்வோம். பிகாஸ் ஐ ஹேவ் டு ஈட் த சம்பால், டேஸ்ட் த சம்பால், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். அப்போ தான் அடுப்பு அடுப்பேன். ஓகே, ஸோ நான் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் செஞ்சுட்டு இருந்தாலும் லைக் நான் எல்லாமே திங்ஸ் போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸ் அவருக்கு தெரியும். இருந்தாலும் என்ன கூப்பிட ஓகே வந்து சேப்பாக போகுது அப்படின்னு நடக்குன்னு வீட்டுக்கு வந்துடுவேன். சந்து பார்த்து நான் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஓகே. பிகாஸ் அந்த குவாலிட்டி எப்போதுமே அந்த கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அந்த டிமாண்ட் அதிகரிக்கும் போது அந்த குவாலிட்டி குறையுதுன்னு சொன்னீங்களே, நீங்க எப்படி அந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்றீங்க? நான் வந்து இப்போ எங்களோட சம்பளம் வந்து ஹோம்மி. ஐ வாண்ட் இட் டு பி இப்போ நம்ம நினைச்சா ஒன்றும் ஒரு 3-4 மிஷின் வாங்கி போட்டு மாதம் ஒரு 1000 பாட்டில் வெளியாக்கலாம். பட் ஐ டோன்ட் see it that way. எங்களுக்கு லிமிட் இருக்கு, மாதம் 300-400 பாட்டில்ஸ் தான் மேக்ஸிமம். ஓகே, ஸோ அது வந்து குவாலிட்டி குறையாமல் இருக்கணும். பிகாஸ் இட் இஸ் ஹோம் மேட். மேபி இன் ஃபியூச்சர் வந்துட்டு இஃப் ஐ வாண்ட் டு டூ இட் இன் அ பிகர் ஸ்கேல், ஐ வில் ஸ்டில் பி தேர் டு QC. இல்லை எங்கள் அம்மா, நான் இல்லைன்னா எங்கள் அம்மா அப்படி என்னால் முடியல, எங்கள் அம்மா இருப்பாங்க. நானே சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு போய் இது அவங்களோட ரெசிபி. ஸோ நான் எடுத்துகிட்டு போயிட்டுமா எல்லாம் ஓகே ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அடிப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஐ வில் மேக் ஷுவர் லைக் நான் ஃபீட்பேக்கோடு எடுத்துப்பேன். பட் கான்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்லாம் கொடுத்தா எனக்கு ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு கம்பெனி சம்பளில், உங்கள் சம்பளம் ரொம்ப புளிப்பாக இருக்குது, ஏன்னு தெரியல. சம்பல் புளிப்பா இருக்கா? நான் புளிக்கிற மாதிரி ஒண்ணுமே புள்ளி, அதுல லீமோ ஏதோ புளிஞ்சு விட்டீங்களா? ஒண்ணுமே இல்லை. அந்த ரெசிபி இட்ஸ் a very simple sambal with minimum just 3 ingredients 4 ingredients in that sambal. Okay, so when people sometimes நம்மளோட சம்பல் அது வந்து என்னோட ப்ராடக்ட் மட்டும் இல்லை, நிறைய ப்ராடக்ட் இருப்பாங்க வாங்குறது, சும்மா பேட்டி போடுறதுக்காக வாங்குறதுக்குலாம் இருக்கலாம். உரப்பு இல்லாத மிளகாவும் 2 மிக்ஸ் பண்ணி செஞ்சு அது உரப்பு இல்லை. பட் ஐ டேக் த இனிஷியேட்டிவ், லைக் நிறைய பேர் உரப்பு வேணும்னு கேட்டனால அது அப்படி ரெசிபியை மாற்றி இப்போ செம்ம உரப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி change, we just take feedback because no one is perfect. நம்ம ஒரு ப்ராடக்ட் வைக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம விற்க முடியும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். பட் at the same time we need to make that work. both side-ஓட எல்லா ஃபீட்பேக்கும் எடுத்து அது we need to இல்லை முடியாது, நான் ஏன் சம்பால் இப்படி தான் விற்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு சேஞ்ச் here and there. அந்த ருசியோடாம அந்த குவாலிட்டியோடாம பீப்புளுக்கு எப்படி வேணுமோ. மேபி இன் ஃபியூச்சர் ஐ வில் டூ 2 versions, one non-spicy and spicy. இப்போ எனக்கு மேன் பவர் பத்தல பிகாஸ் ஐம் டூயிங் திஸ் ஆல் லைக் within family members தான். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு டூ. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் தான் வச்சுருக்கீங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோ மேட்டர்லாம் பார்த்து தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன், என்னோட ப்ராடக்ட்லேயே எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ உங்கள் மாதிரி ஒரு ஃபுட் பிளாகர் ஆகணும்னா, ஒரு ரிவ்யூவர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 1வதுலேருந்து சொல்லுங்கள். ஃபுட் பிளாகரா? ஓகே, கான்சிஸ்டண்டாக இருக்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்போ இடையில உமன்ஸ் டே வந்துச்சு, அப்போ நான் ஒரு வீடியோ எல்லாருக்கும் கேர்ள்ஸ்க்கு வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இல்லை இடையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டோரியில், எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் அது நடக்காது. ஐ மீன் அது சக்சீடாக ஆகாது. உங்களுக்கு என்ன வருமோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நீங்கள் செஞ்சீங்கன்னா, அது நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, you need to work on your passion. It's how just ஒரு விஷயம் யோசிக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நீங்கள் இந்த விஷயம் தான், நீங்கள் இந்த விஷயத்தை போர் அடிக்காமல் செய்வீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கலாம். இஃப் யூ திங்க் திஸ் இஸ் வாட் யூ கோனா டூ ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூ கோனா லவ் டூயிங் இட், தென் டூ இட். when was the time you felt that இதுதான்டா நம்மளோட ஃபியூச்சர் அப்படின்னு? பிகாஸ் ஐ நெவர் ஃபெல்ட் டயர்ட் ஆஃப் குக்கிங். லைக் டெய்லி கோவிட் டைமில் ஒரு நாளைக்கு நான் 3 வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், 3 ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், ஐ ஹவ் லைக் ஆம்பிள் ஆஃப் டைம். ஸோ ஐ டிட் தேட் அண்ட் தென் ஐ நோ தட்
இப்போ கூட லைக் வீட்டில் சும்மா டிவி பார்த்துருக்கும் போர் அடிக்கும். சரி நான் சொல்லுவேன் ஒன்றுமே போடல பேச்சு வர கோசம் சரி வெஞ்சு சமைப்பேன் கிச்சனில். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல் மை டைம். என்னோட டைம் வந்து நான் குக் பண்ணி ஃபீல் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் லைக் குக் பண்ணி ஃபீல் பண்ணுவேன். இல்லைனா குக்கிங் வீடியோஸ் பார்த்து ஃபீல் பண்ணுவேன். ஓகே இது ஏதாச்சும் ஈஸியாக இருக்கா, ஓகே டப்புனு போய் செஞ்சிடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் தட்ஸ் வாட் வி கால் பேஷன். சில பேர் வந்து ஓகே இது விஷயம் வைரலாக போயிட்டுருக்கு, இப்போ நம்மளும் இதை விற்றா நம்மளும் இது செஞ்சால் நம்மளும் வைரல் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த விஷயம் வந்து நோ மோர் சீசனல். யுவர் பேஷன், திஸ் இஸ் த வேர்ட் ஐ யூஸ், யுவர் பேஷன் ஷுடன்ட் பி சீசனல். இந்த சீசனுக்கு இதுதான்டா எனக்கு பிடிக்கும், அடுத்த சீசனுக்கு நான் பிஸ்னஸை மாத்திரம் அது பிடிக்கும். கேனாட் யூ கேன் டைவர்ஸ் யோர் இன்ட்ரெஸ்ட். பட் ஒரு விஷயத்தை வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போகக்கூடாது. மீன் ஹவ் இப்போ நான் பிஸ்னஸ் செஞ்சாலும் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இன்னும் இருக்குது. ரெசிபி போஸ்டிங்கன்னா தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட், தட்ஸ் வேர் ஐ கேம் ஃப்ரம். ஸோ பீப்புள் லைக் மீ, follow me because of my recipes, not because of my business. So we always need to remember where we come from. அப்போ that's how லைக் லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதா, ஓகே அது மாதிரி நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். பட் அதுக்காக கொஞ்சம் டைம் செலவிடுங்க. ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் யர் பேஷன் அண்ட் பாலிஷ் இட். ஸோ நீங்கள் உங்கள் பேஷன் ரொம்ப லவ் பண்ணி, ஐ ஆல்வேஸ் டெல் this young girls like, because I love my passion, that's why I made my passion become my profession. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை நீங்கள் செய்யும் போது லைக் ஐயோ நாளைக்கு ஏஞ்சி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஆஃபீஸ்க்கு போக எனக்கு அந்த மாதிரி இருக்கும், ஐயோ நாளைக்கு அள்ளி ஏஞ்சி போட்டோமா இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும். தட்ஸ் நாட் ஹவ் நான் என்கிட்ட என்ன சொன்னால் ஐம் நாட் கோனா லீவ் மை லைஃப் வித் தட். சந்தோஷமாக கல்வி ஏஞ்சி போனேன். இப்போ கூட நான் சந்தோஷமாக ஏஞ்சி லைக் என்னோட கிச்சன் போவேன், ஸ்டுடியோ கிச்சன் போயிட்டு ஓகே நீ நம்ம இதை செய்கிறோம் சமைச்சிட்டு எனக்கு அந்த ரெசிபி ரொம்ப நல்லா வந்துடும், எப்படா எடிட் பண்ணி இப்போ சொல்லணும் அப்படின்னு இருக்கும். ஸோ என்ன செய்வோம், ஆஃபீஸ் உட்காந்து எடிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் டைம் இருக்கும்ல, ஸோ அந்த டைமில் போஸ்ட் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் 2 ரெசிபி செஞ்சேன்னா பொறுமையாக இருந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ண மாட்டேன், அவசரப்பட்டு 2 வரையும் நல்லா போஸ்ட் பண்ணிடுவேன். அவ்வளோ ஆர்வம். பிகாஸ் அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு குறையக்கூடாது. நீங்கள் எது செஞ்சாலும் அந்த ஆர்வம் உங்களுக்கு குறையக்கூடாது. அப்படி அந்த ஆர்வம் உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டிக் லைக் பேஷன் வந்து ரொம்ப ஐ ஆல்வேஸ் டெல் லைக் பீப்புள் இன் மை ஏஜ், என்னோட ஃப்ரெண்ட்ஸோ லைக் மேரிட் உமனோ உங்களுக்காக நீங்கள் உங்கள் பேஷனுக்காக நீங்கள் ஐ நோ 9 to 5 வேலை வந்து தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. சில பேருக்கு அதுதான் பிடிக்கும். மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் அக்கௌண்டன்ட், அது அந்த ஷி வில் சே தட் அதுக்கு அக்கௌண்ட் செய்ய தான் பிடிக்கும். லைக் நான் வேற எந்த வேலைக்கு போக மாட்டேன், அக்கௌண்ட் செய்யணும் அது அதோட பேஷன். ஸோ அவங்க நம்மளோட பேஷனை பற்றி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதை வச்சு தான் நம்ம சரி எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, மேபி எல்லாம் நினைப்பாங்க எனக்கு வந்து அது அமைஞ்சிருச்சு அப்படின்னு. யூ ஹேவ் டு பாலிஷ், யூ ஹேவ் டு ட்ரை ஃபர்ஸ்ட், யூ ஹேவ் டு சஸ்டெயின். அந்த நிறைய பேர் நானும் ஃபுட் பிளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் காணா போயிட்டாங்க பாதியில். பிகாஸ் I don't know what their intention was, but being a food blogger in 2016 ஃபுட் பிளாகராக வரும்போது ஃபுட் பிளாகர்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னோட நான் சும்மா தான் ரெசிபி போடுவேன், இதில் ரெசிபி அந்த ஃபுட் பிளாகரே அப்பெல்லாம் அந்த வேர்ட் இல்லைல்ல, அந்த பிளாகர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு வேர்ட்டே இல்லை இன்ன வரைக்கும். ஆக்சுவலாக லைக் லெட்ஸ் சே ஐம் டூயிங் இன்ஃப்ளூயன்சர் போடுறேன், நான் இன்ஃப்ளூயன்சராடா அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் there's no term as an influencer before, so there's no term as a food blogger. So when I grew, then I thought okay, then I watched like international cooking, like oh there's a term called food blogger, so நம்ம food blogger போல அப்படின்னு சொல்லிட்டு தான் I started to call myself a food blogger. இப்போ வரைக்கும் என்ன வந்து ஏதாச்சும் இது கூப்பிட்டாங்கன்னா நான் சொன்னேன் என்னை இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிடாதீங்க, என்ன ஃபுட் பிளாகர்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா இதில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் கால் மீ ஐ எம் அ ஃபுட் பிளாகர். I would என்னது I want people to acknowledge me as a food blogger, as a food enthusiastic. Instead of it's nothing wrong being an influencer as long as you influence good things. So and when I start எனக்கு தெரியாது இவ்வளோ, because social media back then it's like சோஷியல் மீடியா தானே அப்படின்னு தான் இருப்போம். சோஷியல் மீடியா வந்து ஃபுல் டைமாக யாருக்குமே இல்லை, எல்லாம் சும்மா வேலை முடிச்சு சும்மா நோண்டிட்டு இருப்போமே ஃபோனு, அதுக்கு பேர் தான் சோஷியல் மீடியா. சும்மா நம்ம பொழுதுபோக்குக்காக இருந்தது தான் சோஷியல் மீடியா. பிகாஸ் ஐ கேம் ஃப்ரம் மை ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் டைம். ஸோ அது வந்து சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா அந்த டைமில். ஸோ அது வந்து ஃபுல் டைமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணல.
another thing I didn't realize, நம்மளையும் நிறைய பேருக்கு தெரியும், ஃபேம் கிடைக்கும் அப்படி நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. ஃபுட் பிளாகர் ரெசிபி போட்டால் ஃபேம் கிடைக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆமா, அது காணா அமைஞ்சிருச்சு. ஆனா once I get all the fame, I've done like newspaper interviews, I've done TV shows. ஸோ இதெல்லாம் நினச்சா ஃபுட் பிளாகர் ஆனால் நம்மளும் ஃபேமஸ் ஆகலாம். ஆனால் அந்த இன்டென்ஷனை நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது. Maybe because fame is not my intention, God gave it to me. கொஞ்சமா ரொம்ப ஃபேமஸ் சொல்ல முடியாது, ஒரு 4 பேருக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபேம் இருக்குன்னு சொல்லுவேன். And money was not my intention. நான் இத்தனை வருஷம் ஃபுட் பிளாக் பண்ணினது எனக்கு I didn't get anything paid, நான் வேலை முடிஞ்சு வந்து சும்மா சமைச்சு ரெசிபி போடுவேன். அதுலேருந்து எனக்கு பேட்டோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. இப்போதான் வந்து அந்த பிராண்ட் கொலாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். But when I started, there's nothing. I did it purely for my passion, for the love of cooking. So சும்மா நம்ம ஜாலியாக செய்வோம். யாராச்சும் மெசேஜ் பண்ணுவாங்க எனக்கு, because I've received ஃபீட்பேக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஃபீட்பேக்லாம் இருக்கும். எனக்கு அம்மா இல்லை, தென் ஐ ஸ்டார்டட் டு see your recipe, so this reminds me of my mother. And then அப்புறம் சில பேர் அனுப்புவாங்க மெசேஜ், அக்கா you know what, என்னோட இன்லாஸ் வீட்டில் வந்து யாருமே எனக்கு மதிக்க மாட்டாங்க because I don't know how to cook. Then I started to start, now everyone loves, my in-laws love. I take it personal, அதுதான் வந்து என்னோட ரிவார்ட் being a food blogger அப்படின்னு நினைக்கிறேன். மணி இஸ் நாட் மீ. மணி சம்பாதிக்கணும்னு நினைச்சா you can do paid review, you can do whatever reviews, you just okay காசு கொடுத்து செய்யலாம் அது. But I live on a principle when சில விஷயம் செய்யலாம், சில விஷயம் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை. நிறைய பேர் வருவாங்க காசுலாம், எஸ் மணி இஸ் இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் பிஸ்னஸ் செய்கிறேன். பட் என் பேஷன், என் மன இன்டர்னல் ஹாப்பினஸ்க்காக நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அதான் சாப்பாடு, ஷேரிங் ரெசிபிஸ். அது வந்து என்னது இன்டர்னல் ஹாப்பினஸ்க்காக. அது ஒரு மன திருப்தி, அது ஒரு காம்னஸ் நம்ம கொடுக்கும். 4 பேர் நம்மளோட சமையல் ட்ரை பண்ணிட்டு அன்றைக்கி நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதில் ஒரு கமெண்ட் வந்துருச்சு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிவ்யூ போட்டிருந்தேன், the most trusted food review ever அப்படின்னு போட்டிருந்தாங்க. That's a big reward for me. It's just a comment, but it's a big reward because people believe in your review. And whenever நான் சும்மா சாப்பிட போயிட்டு ஸ்டோரியில் போடுவோம், அக்கா can tell you review அப்படின்னு போடுவாங்க. So people believe in my words and then it's like, அக்கா you say this place nice. So நம்மளை நம்பி 4 பேர் போகிறாங்களா. I don't want to disappoint them. That's why I'm very choosy when it comes to review. And then when I see this cooking is not just as like a platform for me to gain money or fame, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் it's just something that I love to do. And then this thing that I love to do has given me a career to work. And then ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவோட ரெசிபி ஒன்று நான் முத வெளியாக்குனேன். I mean அந்த ஸ்பைசஸ் மிக்ஸ் ஸ்பைஸ்னு அதோட பேர். நான் இன்னைக்கு தான் ரிவ்யூஸ் ஷாப்பில் பார்த்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சேன். This is the 3rd bottle I'm buying. I don't know what I will do without the spices. I'm so addicted to it. Because இது சொல்லி தான் நான் விற்றேன், நீங்கள் ஒரு வாட்டி இதை பாய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை பாய்க்காம எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் எவர் ஐ வாண்டட், வாட் எவர் ஐ இன்டென்டட் தட் ஹேப்பன். ஸோ இது வந்து ஒரு மன திருப்திக்காக செய்கிற ஒரு விஷயம். இந்த ஷேரிங் ரெசிபிஸ் and this all this kind of, I also receive bad feedback. அது கேட்குறீங்க, சொல்லுங்க, கேட்குறோம், ரெடியாக இருக்கும். when I first started Facebook, I was இப்போ சைபர் புலின்னு சொல்கிறாங்களே, அத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கே என்ன புலி, பயங்கர புலி. அப்பெல்லாம் சைபர் புலின்ற ஒரு வேர்ட் அடையாளம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே சைபர் புலிக்கு ஆளாயிருக்கீங்க. ஆமாம், அப்போ வேற பேச்சு இருப்பாங்களே, அவங்களாம் வந்து கொஞ்சம்லாம் வச்சுட்டு என்னை பற்றி அவங்க குரூப்பில் பேசுகிறேன். எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நிறையா அனுப்புவாங்க. பிகாஸ் நான் வந்து I came from a lower middle class family. ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட். என்னோட கிச்சன் வந்து இந்த இதுல இருந்து இவ்வளவு பெருசு தான் கிச்சன். இதுதான் கிச்சன். ஸோ 3 பேருக்கு மேலே கிச்சனில் போனால் இடிக்கும். ஸோ அந்த மாதிரி கிச்சன். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் நாட் பாஷ் லைக் பெரிய சட்டி பானை, லைக் பிராண்டடான சட்டி பானை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எங்கள் அம்மாவோட நார்மல் சட்டி, இதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், குக் பண்ணேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு பேர் வச்சுருக்காங்க அவங்கெல்லாம். முன்ன குவாலி பூரோ, நான் வந்து குவாலி பூரோ. ஓகே, அந்த பழைய செட் வச்சு நான் குவாலி பூரோ பாருங்க, சொல்ல முடியாது, அப்படி கல்லாம் கலங்குது. பிகாஸ் அவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோம் நம்ம. ஸோ தே கால் மீ லைக் குவாலி பூரோ. அண்ட் தென் பிகாஸ் நான் இன்னமும் ஒரு ரிவ்யூ போட்டேன். தென் தே என்னது ஐவ் சீன் பீப்புள் அந்த இன்னொரு பேஜ், திஸ் இஸ் another ஃபுட் பிளாகர். அவங்க வந்து இது ஐ டிடன்ட் ஃபாலோ, ஐ அன்ஃபாலோட் தேம்.
I was very nice to them, but I unfollow when I know that they were நான் பிரியாணி இப்படி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் nowadays people are doing nasi goreng and not biryani அப்படி சொல்லிட்டு என்னோட ரிவ்யூ மட்டும் போட்டேன். ஸோ மேபி அவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க போல அவங்களுக்கு த்ராசவாயிருச்சு. ஸோ அவங்க அந்த மாதிரி என்ன சொன்ன பட் மை இன்டென்ஷன் வாஸ் அது நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் நடந்து பண்ணேன். இந்த பேட் வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ கீப் மை பேஜ் வெரி வெரி ப்ரொஃபஷனல் பிகாஸ் people look up to me and then I have an image like people follow us. நம்ம யூஸ் பண்ற the word that comes from your page or your mouth represent yourself. ஸோ அதில் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அவங்க ரொம்ப பேடாக என்னோட ஃபேமிலி என்னோட சன் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பற்றி லைக் ரொம்ப இந்த பாவம்லாம் லைக் என்னென்னமோ போட்டு அவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்ன சார் நான் அப்படி ஒன்றுமே பண்ணலையே. நான் அழுதுருக்கேன் என் ஹஸ்பண்ட்டை போயிட்டு இந்த மாதிரி நான் பேச்சு வேணாம் நான் பேஜில் டீஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஃபோலோ சொன்னேன் நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு இது வேலையே வேணாம் நான் ஒன்றுமே பண்ண நான் சும்மா ரெசிபி தானே நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் நிறைய திங் எனக்கு என் ஹஸ்பண்ட் பண்ணிக்கலாம் அவர் என்னோட இதில் வந்து நீனே யோசிச்சு பண்ணிக்கோ. He gave me so much freedom. So whatever you do. சில பேர் வந்து ஆனால் அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பத்துவாப்பி பண்ணி அந்த மாதிரி. ஸோ அது நான் எதுவுமே பண்ணல. நான் மறுபடியும் ரீபோஸ்ட் இப்போ வீடியோ போடுறாங்களே டிக்டாக்ல இப்போ சண்டை வந்துட்டா நான் அந்த மாதிரி வீடியோ போடலை மறுபடியும் போஸ்ட் பண்ணலை நான் எதுவுமே பண்ணலை. கடவுள் பார்த்து பாருன்னு விட்டுட்டேன். That's how they go into the that's how அது அவங்களோட பிரச்சனை. I don't நான் மறந்துட்டேன் அதெல்லாம். அது ஒரு 8 வருஷம் ஆச்சு. மறந்துட்டேன் நீங்களும் மறந்துருங்க. நான் மறந்துறேன் நீங்களும் மறந்துறீங்க எல்லாரும் மறந்துருங்க. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா God is watching. நான் வந்து ஜெனுவினாக தான் செய்கிறேன். ஸோ that's how I gain. அவங்க வந்து நான் that's how I started like நார்மல் சட்டி பண்ணேன். எங்கள் அம்மாவோட பிளாஸ்டிக் மங்கு இதெல்லாம் வச்சு தான் இன்ன வரைக்கும் நான் வந்து இந்த பாட்ஸ் பேன்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். நீங்கள் நம்மள யார் மனிஷா கிட்ட கேளுங்க எங்கே போனாலும் நான் சட்டி பானோட கவுண்டருக்கு தான் போவேன். நீங்களும் உங்கள் சட்டி பானை வேலை இல்லையா அப்படின்னு என்ன ஏசுங்க. they'll be like எனக்கு அந்த பாட்ஸ் பேன்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்கள் பேஷனோட வெளிப்பாடு. பட் எங்கேயோ வெளியே போனோம் ஷாப்பிங்கு கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் சட்டை எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு எனக்கு அந்த சட்டி தான் வேணும். ஸோ that's how I live. ஆனால் இன்ன வரைக்கும் நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் ரொம்ப பேர் வந்து லைக் நிறைய அது வந்து if you want to spend for your pots and pans it's up to you. I won't judge anyone but I don't spend because I have if I spend so much I can only get one. If I spend for that same price I can get another 10 with good quality. I'll choose good quality. All my pots and pans and pots looks very posh but it's very cheap. அப்படியா குவாலிட்டி இருக்குமா? Yes. Okay. It's how you need to choose. So வந்து ரொம்ப 100,000s of ringgit ஓட அந்த மாதிரிலாம் வாங்கி தான் இது பண்ணணும் இல்லை. மேபி நான் அந்த மாதிரி லைக் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து ஐ அப்ரிஷியேட் திங்ஸ். இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாவோட சட்டி தான் வீட்டில் இருக்குது. இன்ன வரைக்கும் அதில் தான் நாங்கள் முட்டைலாம் பொறுப்போம். ஏன்னா அதை முட்டை பிடிச்சலாம் அழகாக வரும். ஓகே அந்த மாதிரி ஒரு சட்டி கிடைக்காது இல்லை. ஸோ யூ கேவ் மீ குவாலிட்டி பூரா என்னோட இது வந்து பேசுகிறவங்க பேசுவாங்க 4 விதமாக பேசுவாங்க தான். ஹவ் வி மூவ் ஆன். நிறைய பேர் லைக் பட் சே தட் முன்ன லைஃப்னு ஃபேஸ்புக் லைஃப்னு தான் நம்ம ஃபேஸ்புக் தான் முதல்ல லைஃப் வந்துச்சு. லைஃப் செய்வேன் அது மீரட் கேமரா தானே லைஃப் செஞ்சேன். நான் சோத்து கையில் தான் உப்பை போடுவேன். நீ ஏன் பீச்சை கையில் போட்ட அது அப்படிதான். நீ பீச்சை கையில் why are you using your oh my god so dirty. ஓகே அதோட ஒரு வருஷம் லைஃப் செஞ்சேன். இன்ன வரைக்கும் ஐ ஸ்டாப் டூயிங் லைஃப் 2019. இன்ன வரைக்கும் நான் ஒரு லைஃப் செஷன் கூட செய்யல. பிகாஸ் ஐ ஹேவ் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் லைஃப். ஐ டோன்ட் நோ ஹவு டு. எனக்கு வந்து பரவாயில்ல உங்களுக்கு வீடு எல்லாரும் நான் சும்மா லைஃப் பேசுறது நீங்கள் குக்கிங் தான் லைஃப்க்கு வந்தீங்கன்னு நினச்சேன். எனக்கு அந்த லைஃப் போகிறது வந்து ரொம்ப நான் எக்ஸ்ட்ரோவர்டாக தான் இருந்தேன். ஆனால் நான் இப்போ கொஞ்சம் வயசாக கொஞ்சம் இன்ட்ரோவர்டாக மாறிட்டேன் போல. எனக்கு எப்படி அது எனக்கு தெரியல. லைக் ஐ டோன்ட் நோ லைக் சில பேர் லைஃப் போயிட்டு எப்படி they ask question I can answer. இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க நான் எவ்வளோ பேசுகிறேன் ஆனால் லைஃப் போயிட்டு இப்படி நம்ம மட்டும் ஃப்ளோவில் போகிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நான் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன் லைஃப்பில். மேபி ஐ வில் டூ அகேன். ஐ தாட் லைக் when I got moved into my studio kitchen I will do more live session but அது இன்னும் அமையல. because when you do என்னது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் ஒரு இன்டராக்ஷன் இருந்துச்சு லைஃப் செய்யும் போது. பட் நான் அது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு அந்த லைஃப் குக்கிங் செய்கிறது. மேபி ஐ வில் டூலா பிகாஸ் என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து கமெண்ட் படிக்கணும் அப்புறம் சமைக்கணும் அப்புறம் மல்டி டாஸ்க். நான் மல்டி டாஸ்க்கு நல்லா தான் செஞ்சேன். ஆனால் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு வாட்டி லைஃப்பில் நம்ம எதை பார்த்து சமைப்போம் ஒரு ஆன்டி கமெண்ட்ல why you always looking at the camera
நான் கேமரா பாப்பா எப்படி காமெண்ட் படிப்பேன் லைவ் குக் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைங்க லைவ் குக்கிங்ல. உங்க லைஃபே வேணாடா, நான் குக் பண்ணி நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போறேன், நான் என் லைஃபை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு that's how I came all the way. அப்புறம் என்னோட கிச்சனை பார்த்து நான் இடையில போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட வீடியோ saying that one of my friend, you know, I posted நம்ம அந்த மாதிரி குக்கிங். என்னோட வீடு வந்து சின்ன நார்மல் அப்பார்ட்மெண்ட். இப்படி எடுத்துட்டு பேசிட்டு இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன். அப்போல்லாம் நம்ம நார்மல் ஃபோன் தான், அப்போ வீடுலாம் ப்ளூராக இருக்கும், லைக் ரொம்ப கிளியராக இருக்காது. ஸோ மை ஃப்ரெண்ட் he said that உன் வீடு கிச்சனே ஒரு என்னது ஃபாரின் ஒர்க்கு கிச்சன் மாதிரி இருக்குது, அதை போய் நீ போஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னு. எனக்கு அப்படியே ஒரு ஹர்ட் ஆயிடுச்சு. This person, okay, what this person told me that your kitchen looked like a foreign workers kitchen, how can you even post it? I was like, why? அப்படி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. So now I tell that person one day I will have a kitchen that my dream kitchen. That everybody came up with my studio kitchen. I have my own studio to shoot on my video. அந்த சின்ன கிச்சனில் தான். பட் அதுக்கப்புறம் நாங்கள் வீடு பிண்டா பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற டபுள் ஸ்டோரி ஹவுஸில் இருக்கோம், பெட்டர் வீடு. ஆனால் இந்த வீட்லேயும் நான் நிறைய ஷூட் செஞ்சுருக்கேன். அந்த சின்ன கிச்சன் தான் இன்னைக்கு பார்த்த கிச்சன் தான். இட்ஸ் அ ஸ்மால் கிச்சன். ஓகே, அதில் நான் டிவி ஷூட்லாம் செஞ்சுருக்கேன். ஓகே, டிவி ஷூட் செஞ்சுருக்கேன், ஸ்டூடியோ ஷூட் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் இந்த கிச்சனில். பட் இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்டூடியோ கிச்சன் இருக்குது. யார் ஷூட் செஞ்சால் ப்ளீஸ் கம் டு மை கிச்சன். ஸோ ஐ ஹேவ் அ கிச்சன் ஆன் மை ஓன், ஐ ஹேவ் அ ஸ்பேஸ் ஆன் மை ஓன், அண்ட் ஐ கேம் அ லாங் வே. பிகாஸ் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ நோ பேக்ரவுண்ட், நோ மனி, நோ ஃபேம், நோ நத்திங். இட்ஸ் பியூர் ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன். ஸோ இந்த பேஷன் இருந்தால் டோன்ட் எய்ம் ஃபார் மனி, டோன்ட் எய்ம் ஃபார் ஃபேம், ஜஸ்ட் ஃபார் த பேஷன். You can turn your passion into money. அது வேற, அது தப்பு இல்லை. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் அது கிடைக்காது, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். You have to polish your passion. That's how I would say, like, and then I would always, அந்த ஃபீமேலுக்குலாம் நான் வந்து உமன்ஸ்க்குலாம் வந்து என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்க. மீ டைம் இஸ் வெரி வெரி. உங்களோட மீ டைம் ருட்டீன் எப்படி இருக்கும்? செல்ஃப் கேர் டே எப்படி இருக்கும்? செல்ஃப் கேர் டே. ஓகே, என்னோட மீட் டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சா தெரியுமா, பேக் ஒத்துக்கிட்டு வில்லேஜ் க்ரோசர் போயிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அது, க்ரோசரி வாங்குறது. ஐ ஆல்வேஸ் டெல் மை ஹஸ்பண்ட் லைக், உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரிச் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? செம்ம ரிச்சா, என்ன நினச்சாலும் வாங்குற மாதிரி ஒரு ரிச் ஆகணும். ஆனால் என்ன ரிச்சா என்கிட்ட கேட்டால் என்ன தெரியுமா, என்னது க்ரோசருக்கு போனால் வேலை பார்க்காம எல்லாத்தையும் எடுத்து போடணும். ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த சாப்பாடு இருந்தாலும் சரி, எனக்கு இஷ்டத்துக்கு நான் க்ரோசரி ஷாப் பண்ணணும். அதுதான் அந்த அளவுக்கு நான் ரிச்சாக இருந்தால் எனக்கு போதும். தட்ஸ் மை கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். லைக் நவ் ஐம் ஏபிள் டு டூ தட். ஐ வில் ஷாப் க்ரோசரி. இவ்வளோதான் வந்திருக்கு அந்த அளவுக்கு. லைக் எப்படின்னா ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை. லைக் தட்ஸ் மை ஹாப்பினஸ். ஒரு க்ரோசரி வாங்க போகிறோமா, அது லைக் ஐ வாண்ட் டு ஷாப் இன் லைக் high end grocery shop. And I can buy anything I want. Without looking at the price tag. I can just like buy the good ice creams, chocolates. I can buy all the expensive stuff. அந்த அளவுக்கு ரீச் ஆனா போதும். என்னோட price tag பார்க்காம நான் குக் பண்றதுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கலாம். That's how rich I want to become. Okay. I think I will be there soon. Okay. I'm almost there. Okay. So I think because now I love doing grocery shopping. Like போர் அடிச்சு என்ன பண்றது, 2 hour டைம் இருக்கும். சன்ன போயிட்டு மாத்தியா கிளாஸ் சொல்லிட்டு ஓகே 1 hour இருக்குல்ல, சரி வாங்க க்ரோசரி போயிடலாம் சொல்லிட்டு ஒன்று வாங்கலன்னா பரவாயில்ல, சும்மா ஒரு 4 பழம், ஒரு 2 ஒரு சாக்லேட், இன்னைக்கு ராத்திரி என்ன சமைக்க போறோம் அது வாங்கி எல்லாம் பண்ணிட்டு போனாலும் எனக்கு போதும். So that's my kind of me time. Also going out with my friends, like having coffee all day, shop. I love shopping. So just go for like ரொம்ப ஜாமான் வாங்கணும், ஒரே ஒரு சட்டை போய் வாங்கிட்டு வந்தாலே போதும். அது ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். போய் வாங்கினா சரி, அப்புறம் போயிட்டு காஃபி, டிசர்ட் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். I have sweet tooth, so எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். That's why I always tell people that வேலை, ஃபேமிலி எல்லாமே முக்கியம். குடும்பம், குட்டி, குழந்தை இது எல்லாமே முக்கியம். ஆனால் பிஃபோர் யூ பிகம் as a woman, before you become a mother, you become a daughter, you become a sister, you become a wife, you are an individual. அந்த இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். ஸோ தட்ஸ் ஹவ் நாங்கள் டைம் பிரிச்சுப்போம். ஐ வில் கோ அவுட் whenever. ஒரு வாரத்தில் ஒரு வாட்டிச்சும் ஐ கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் காஃபி, ஹேவ் லாஃப்டர். ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் வீட்லேயே இருந்தால் நீங்கள் 4 செவத்துக்குள்ளே டெய்லி இருந்தால் அது எல்லாருக்குமே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதில்ல. ஸோ யூ நீட் டு ஹேவ் அ அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் ஃபார் தட். either you have very understanding partner, don't have partner at all. Okay. So that's the matter. Okay. So உங்களோட செல்ஃப் கேர் டே வந்து அப்படிதான் இருக்கும். வில்லேஜ் க்ரோசர் போயிட்டு
என்ன வேணாலும் வாங்கினா ஓகே நம்ம ஏதாச்சும் போஷா சமைக்கிறோம் ஓகே இன்னைக்கு ஏதாச்சும் போஷா சமைக்கிறோம். another thing வந்து எனக்கு மீட் டைம் எப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் தட்டிடணும், ஐஸ்கிரீம் கீழே வச்சுக்கணும், அப்படி கால் நீட்டு ஐக்கோலாம் தட்டி விட்டு லைட்லாம் அடிச்சுட்டு மூவி பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். that's like alone time that I love. Okay. And I'm very very grateful for whatever that I've லைஃப்ல இருக்கிற everything. I'm grateful. I'm really blessed to have people who love me around me, a family that is super supportive, like super supportive. Like my husband இருந்தாலும் சரி, like you know, I have a very supportive family and they'll be like ஏதாச்சும் நான் பிஸ்னஸ்க்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் விஷயத்துல இருந்தாலும் சரி, லைக் பிளாகிங் இப்போ ஏதாச்சும் ஓகே வாழை தேவை என்னோட மதர் இன்னும் டக்குனு போய் வெட்டிட்டு வருவாங்க பிரதர்ல. லைக் தட்ஸ் ஹவ் பிகாஸ் வி லீவ் லைக் 7 people in the house, so everyone is like super helpful when it comes to my passion. ஷூட்லாம் வச்சா கிச்சன் லைக் லெட்ஸ் சே I used to have shoot, நான் சமைக்க பின்னாடி எங்கள் அம்மா என் மாமி வந்து மங்கள கழுவிப்பாங்க. ஓகே ஷூட் பண்ணிங்க பிகாஸ் I have to do one after one. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா I'm very grateful for the family that I have. My husband, like the pillar of my life. So he had put everything, அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு. லைக் அந்த மோட்டிவேஷன் பிகாஸ் when you speak to him, like நம்ம பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போவோம், நான் ஓவர் திங்க் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போவோம், இப்படின்றதுக்குள்ள அது ஒன்றும் இல்லை நாக்கிடுவார். அதானே பார்த்துக்கலாம், வீடு தட்டி வீடு பார்த்துக்கலாம். தட்ஸ் யூ நீட் தட் கைண்ட் ஆஃப் தட்டி வீடு பார்த்துக்கலாம். இது ஹஸ்பண்டாக மட்டும் இருக்கணும்ல, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவ்வளோதானா ஓகே பார்த்துக்கலாம். ஸோ தட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போலாம், ரொம்ப நிறைய அச்சீவ் பண்ணலாம். அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு, அதெல்லாம் வேணாம் அந்த மாதிரி சொன்னா அது ரொம்ப கஷ்டம். யூ நீட் டு ஹேவ் சம் பர்சன் லைக் தட் இன் யுவர் லைஃப். ஸோ அதனால தான் நீங்கள் உங்கள் பார்ட்னரை வைஸ்லி சூஸ் பண்ணணும். ஷீனா இஸ் ட்ரூலி பிளெஸ்ட் இன் எவ்ரி வே இன் லைஃப். எல்லா பாசிபிள் வேலையுமே நீங்கள் பேஷனாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர் எல்லாத்துலயுமே பல இல்லைன்னு இல்லை. பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபைனான்ஷியலி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். லைக் எந்த அளவுக்கு கஷ்டம்னா என்னால் எப்படி சொல்றதுக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். பட் அது வந்து இப்போ we grow together because we know for like half of my life I know him. So that's how we grow together. அதுதான் ரொம்ப நாள் நிலைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, லிஃப்ட்ல பணக்காரன் வந்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் படியிலே ஏறி வந்துடுறேன். உங்க பேஷனோட உச்சகட்டமா நீங்க ஏதாவது ஒரு டிஷ் கிரியேட் பண்ணிருக்கீங்களா சொந்தமா? பேஷனோட உச்சகட்டமாவா? இல்லை நானே சமைக்கிறேன், நானே கண்டுபிடிக்கிறேன் ஒரு டிஷ் அப்படி. அந்த மாதிரி நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் நிறைய. ஸோ நான் டுடே ஹஸ் டு பி பெட்டர் தென் டுமாரோ மாதிரி எஸ்டர்டே மாதிரி. நேற்று இது சொன்னேன் நல்லா, இன்னைக்கு சொன்னேன் நேற்று விட இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ டெய்லியே புதிய விஷயம் தான். ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் இப்போ ரொம்ப பொம்பாஸ்டிக்கான டிஷ் பிடிக்கிறது இல்லை. சிம்பிளானதான் நம்ம கஷ்டப்பட்டு நிறைய டிஷ்ஷை போட்டு செய்வோம், ரெசிபி போடுவோம், யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு ஈக்காமலி சம்பால் செய்வோம், அப்படியே சம்பால் ஃபார் லைஃப். சரி, இப்போ வந்து சாப்பாடுக்கு வந்து நிறைய இந்த ஃபியூஷன்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது. வைரல் ஆகுதுன்ற ஒரு காரணத்துக்காக ஃபியூஷனா புது ஐட்டம்லாம் செய்கிறாங்க, கண்டதை கழுதியை கலக்குறாங்க. அந்த மாதிரி சாப்பாடோட பரிணாம வளர்ச்சியை பற்றி நீங்கள் கடவுளே, இந்த டுரியான்ல வந்து சீஸ் போடுறது, இந்த சீஸுக்கு வாய் இருந்துச்சுன்னா அது இந்த சீஸ் மைலோ இதுக்கு ரெண்டுக்கும் வாய் இருந்துச்சுன்னா அது எப்படி அழுவும்னு எனக்கே தெரியல. ஜஸ்ட் இந்த பிரியாணி, ஐயோ அன்னைக்கு பார்த்தேன் பார்பி பிரியாணியா, பிங்க் கலர் இருக்கும், பிங்க் கலர் பிரியாணி, பிங்க் கலர் ரைத்தா, பிங்க் கலர் மசாலா. நான் பிரியாணியே வெறுத்துட்டேன். இல்ல அது நான் இதுல பார்த்தேன் ரீல்ஸ்ல, அப்படியே பார்க்கும்போது அந்த பிரியாணி சும்மானு விட மாட்டாங்க. ஓகேவா, அப்புறம் வந்துட்டு ஃபியூஷன் இஸ் ஓகே. ஐ எம் ஆல்வேஸ், ஆனால் அந்த ஃபியூஷன் வந்து you have to be very smart to make fusion food work. Because I eat there's fusion foods, Indian fusion food in KL நிறைய இருக்கு, I think you would know. So அந்த fusion food சாப்பிடும்போது நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் இந்த காம்பினேஷன், ஆனால் சாப்பிடும்போது ஆஹா நல்லா இருக்கே, செம்மையா இருக்கே அப்படின்னு செம்மையா இருக்கு. So when fusion works, it's either when it works it become like a superb thing, it's become like outstanding, or it's a flop. ஸோ ஃபியூஷன் திங் வந்து இந்த மேகி மில்லோ சீஸ்லாம் வந்து தயவு செஞ்சு மேகியில் மில்லோ போட்டு சாப்பிட்றாங்க. ஐயோ கடவுளி, நான் சொல்ல வேணும் வாங்க. சரி, இந்த மாதிரி ஃபியூஷன் சாப்பாடு இல்லாமல் நார்மலாகவே சாப்பாடோட டெவலப்மெண்ட் இப்போ வளர்ச்சிலாம் இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங். நிறைய பேர் சாப்பாடு விரும்பி போய் சாப்பிட்றாங்க. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப சாப்பாடுக்கு வந்து அந்த காமர்ஷியலைஸ்டாக ஆயிட்டனால குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் ஐ திங்க் லைக் மோஸ்ட்லி இந்த ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு இடம்லாம் வந்து குவாலிட்டி ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு, ப்ரைஸஸ் ரொம்ப ஹை ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு சாப்பாடு
இன்னைக்கு போறீங்க 10 வெள்ளி அது ரொம்ப வைரல் ஆயிட்டு ஒரு 5 நாள் சென்று போறீங்கன்னா 15 வெள்ளியில இருக்கும். பிகாஸ் ஃபார் மீ இட்ஸ் ஓகே ஃபார் யூ டு செல் you cater for your demand, but please stay with the quality. So it's இப்போ நிறைய விஷயம் இருக்கு. I have so many bucket list that I didn't complete until now because it's just too many things for me to. ஆனா நிறைய சேவ் பண்ணி வைப்போம். ஆனா என் ஃப்ரெண்ட காடியில் உட்காந்து இன்னைக்கு என்ன சாப்பிட போறது இப்படியே உட்காந்துருப்போம் காடியில் எங்க போறது தெரியாம ஒன்று செலக்ட் பண்ணி தெரியலாலும் பாஞ்ச ஆப்ஷன். ஓகே ஸோ யூ கேனாட் சூஸ் லைக் ஒரு இடம் தான் அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப சூஸ் எனக்கு ஒரு ரொம்ப ஃபேவரட்டான நான் ரிப்பீட்டடாக போகிற கடை ஒரு 4 தான் இருக்குது கேரளா, ஒரு 4-5 தான் இருக்குது. நான் வாரத்தில் ஒரு நாளாச்சும் 2 வாரத்தில் ஒரு நாளாச்சும் போயிட்டு வர அந்த மாதிரி முடிஞ்சானே சொல்லுங்க தனியாக கண்டிப்பாக சொல்கிறேன். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரியும். நான் தான் வந்து அது பிராண்ட் அம்பாசிடரு. ரொம்ப எனக்கு பிடிச்ச கடைனா இந்தியன் ஃபுட்னா இதுதான், பனானா லீஃப்னா இதுதான், இந்த சாப்பாடுனா இதுதான். அதில் எல்லாத்தையும் நான் ஒன்று சூஸ் பண்ணிடுவேன். அதுக்கு நான் அதை லிஸ்ட்டில் வச்சுப்பேன். அதுக்கு ஈக்குவலாக ஒரு கடைக்கு போவேன். அது வந்து இதை மிஞ்சிருதா அப்படின்னு நான் பார்ப்பேன். இல்லையா ஓகே ரிஜெக்டட். That's how I choose my food, and then that's how I'm very picky, and then because whenever நான் சாப்பாடு நல்லா இருந்துச்சு நான் போய் கேட்பேன், இதில் இது போட்டிருக்கீங்க தானே, இதில் இது போட்டிருக்கீங்க தானே. I like to do that because ஆனால் சில பேர் it's okay, but to be honest நம்ம அந்த மாதிரி கேட்கக்கூடாது. Sometimes if I know that person, the owner or the cook, I will ask. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு சாப்பாடு எனக்கு வெளியே போயிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்துட்டு நான் அதை ட்ரை பண்ணுவேன். நிறைய டிஷ் இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து இந்த டேஸ்ட்ல வச்சு இதில் கண்டிப்பாக இது போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அது வந்துடும். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப நன்றி. I'm thankful, I'm grateful for like இந்த கைப்பக்குவம் எனக்கு கொடுத்ததுக்காக. லைக் நான் ரொம்ப கிரேட்டான குக். என்னோட நிறைய பேர் குக் பண்ணுவாங்க, நிறைய பேர் நல்ல குக் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் நான் வந்து குக்கிங்கை வந்து ஒரு கண்டென்ட்டாக பார்க்கல. ஐ வாண்ட் டு டீச் குக்கிங். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு கண்டென்ட் வந்துட்டு ஐ டோன்ட் டூ லைக் ஃபுட் கண்டென்ட்காக நான் வந்து அந்த ரெசிபிஸ் போடலை. இட்ஸ் அ டீச்சிங். அதனால தான் நான் வந்து என்னோட கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டு கரெக்டாக நீங்கள் எப்போ அடுப்பு ஆஃப் பண்ணணும், எப்போ அடுப்பை லோவாக வச்சிருக்கணும் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ஐ வாண்ட் பீப்புள் டு ட்ரை. ஐ டோன்ட் வாண்ட் டு போஸ்ட் குக்கிங் ஜஸ்ட் ஃபார் அ கண்டென்ட். பிகாஸ் நான் வந்து கண்டென்ட் maybe a content creator, but when it comes to food, I love to teach and elaborate about the recipe so that people can try and they can enjoy. நாம் பெற்ற இன்பம் எஸ் கரெக்ட். ஓகே, அதுதான் என்னோட அப்ஜெக்டிவ். உங்ககிட்ட பேசுனதுலேயே ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு நிறைஞ்ச மாதிரி எல்லா வழிகளிலுமே ரொம்ப பிளெஸ்டுன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் ஒர்க்ட் ஸோ ஹார்ட். அது உங்களை இந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஜேர்னி பற்றி நாங்களும் எங்களோட வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஷீனா ஒன்ஸ் அகேன். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் இட்ஸ் மை ப்ளஷர் டு பி ஹியர் அண்ட் டு பி ஷேரிங் வாட் எவர் பிகாஸ் இட்ஸ் பின் சம் டைம் தட் ஐ டிட் திஸ் கைண்ட் ஆஃப் ஷேரிங் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து எங்களோட கெஸ்ட்டாக வர்றவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு அன்னபூர்ணி வந்திருக்கிறதுனால நாங்கள் வழக்கமாக புக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். எனக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து என்னோடய கெஸ்ட்டுக்காக இந்த ஒரு மீனிங்கில் அந்த புக்கோட டைட்டிலே அது இருக்கும். அப்படி அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப அர்த்தபூர்வமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த எபிசோடுக்கு நான் நினைக்கிறது என்னமோ இதுதான். சாக்லேட்ன்றது என் உயிர் மாதிரி. இது எனக்கும் தான். உங்களுக்குமா? சாக்கோஹாலிக். ஸோ இந்த உயிரையே உங்ககிட்ட பத்திரமா கொடுக்குறேன். அதில் ஆனந்த கண்ணீர் தான் வரணும். பத்திரமா சாப்பிடுங்க. ஸோ சாக்லேட் தான் இன்னைக்கு வந்து நம்ம கிஃப்ட். இன்னைக்கு வந்து புக்கு கிடையாது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அதுக்கு ஒரு நினைவு சின்னம். தேங்க்யூ ஸோ மச். ஹேண்ட்பேக் இல்லை, ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நேற்று நான் ஆக்சுவலி எனக்கு வாங்கலாம்னு நினச்சேன் அது, ஆனால் நான் வாங்கலை. அதனால நான் உங்களுக்கு போய் வாங்கிட்டேன். அப்போ ஏதோ ஒரு நல்ல ஐட்டம் தான் வச்சுருக்கீங்க. ஓகே, பை த வே உங்களுக்கும் எனக்கும் சேம் பர்த்டே, சேம் டேஸ்ட், எல்லாமே சேமாக இருக்கனால இந்த கிஃப்ட் எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஸோ ட்வினி, ஷால் வி ரேப்? ஷூர். TVJacked பாட்காஸ்ட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திவ்யா வேகன் ஜான். நான் ஷீனா. வணக்கம். நன்றி.